நான் படிச்சது என்ன, எங்க படிச்சேன்? மான்ஃபோர்ட்ல படிச்சேனா, ஏற்காடுல இல்ல, இல்ல நான் பெரிய பெரிய சிட்டில படிச்சேனா இல்ல, சாதாரண அரசு பள்ளிக்கூடத்துல தமிழ் வழி கல்வியில தான் நான் படிச்சேன். எங்க அப்பா தமிழ் வாத்தியாரு. ஆனா எனக்கு வந்த ஒரு ஆசிரியர் 1969, அப்போ ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர், அவர் கவிப்பேரரசு வைரமுத்துக்கும் அவர் தான் ஆசிரியராக இருந்தார். அவர் அந்த நேரத்தில் அமெரிக்கா போயிட்டு வந்தார். 1969 போயிட்டு வந்து வகுப்புக்கு வர்றப்பெல்லாம் சஃபாரி போட்டு வந்து இன்னும் அமெரிக்கா அப்படின்னு ஆரம்பிப்பார். இது அவர் சொல்ல சொல்ல அவருக்கு அமெரிக்கான்னு பேர் வச்சு விட்டாங்க. இன்னைக்கு என்ன அமெரிக்கா வரலையா, அமெரிக்கா லீவா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. 40 பேர் கொண்ட எங்க வகுப்புல அவர் அமெரிக்காவை பற்றி பேசுறப்பெல்லாம் என் ஒருத்த மனசுல ஒரு விதை விழுந்துச்சு. எப்படி தெரியுமா? இவர் சொல்ற அந்த ஊர் எங்க இருக்கு? நல்லா லேப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க எவ்வளவோ லேப் நீங்க வச்சிருக்க லேப்டாப் எல்லாம் இருக்குல்ல, நாங்க படிச்சப்ப லேப் எல்லாம் என்ன தெரியுமா? சயின்ஸ் வாத்தியாரு சயின்ஸை கூட கையில தான் சொல்லி கொடுப்பாரு. இதுதான் டெஸ்ட் டியூப், சோதனை குழாய், ஒன்னும் இருக்காது. இது ஆசிட், அமிலம், இதை இதில் ஊற்றினால் என்னாகும் அப்படின்னு கேட்பாரு. விரல் வெந்துவோம் சார் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இவ்வளவுதான் எங்களுக்கான அந்த அறிவியல் கல்வி. ஹெட்மாஸ்டர் ரூம்ல, பிரின்சிபல் கூட கிடையாது, ஹெட்மாஸ்டர் ரூம்ல ஒரு பூமி உருண்டை வச்சிருப்பாங்க. அதை சுத்தி விட்டா அந்த உலக நாடுகளை பார்க்கலாம். உலகத்தை நாங்க அப்படித்தான் சுத்தி பார்த்திருக்கோம். ஆனா எனக்கு அந்த மனதில் விழுந்த விதை என்ன தெரியுமா? இவர் சொல்ற நாடு எங்க இருக்கு, அதை பார்க்கணுமே அப்படின்னு நினைச்சு 2000 மில்லினியம் ஆண்டில் பயணப்பட தொடங்கிய நான், ஏறத்தாழ எப்படி இந்த கல்லூரி வெள்ளி விழா கொண்டாடுகிறதோ அதுபோல நானும் 25 ஆண்டுகளாக பயணப்பட்டு கொண்டே இருக்கிறேன். காரணம், எல்லா நாடுகளையும் பார்த்த ஒரு அனுபவம் எனக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுறேன். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தேன், கலிபோர்னியால. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பெருசு, அங்கதான் தமிழ் இருக்கை இருக்கு. அந்த தமிழ் சேர் உருவாக்குவதற்கு அங்க இருக்கிற தமிழர்கள், நம்முடைய தமிழ்நாடு அரசு அவ்வளவு, ஏன் நானே 1 கோடி ரூபாய் அதுக்கு வசூல் பண்ணி கொடுத்திருக்கேன். என் நண்பர் கமலஹாசன் 20 லட்சம் ரூபாய், விஐடி விஸ்வநாதன், வேலம்மாள் குரூப் எல்லாம் வந்து கொடுத்து 25 லட்சம் 20 லட்சம் கொடுத்தாங்க. அது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் பேசுறோம் இல்லையா, அவர் தன்னுடைய பிஹெச்டி வாங்கினது ஹார்வர்ட்ல வாங்கினார், லண்டன்ல ஒரு பிஹெச்டி வாங்கினார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் போடனா அது எவ்வளவு ஏக்கர் இடம் தெரியுங்களா? அந்த கல்வி நிலையம் வந்து பல்கலைக்கழகத்தோட இடம் எவ்வளவுன்னா 2000 ஏக்கர். 2000 ஏக்கர்ல அந்த பல்கலைக்கழகம் இருக்கு. உள்ள நுழையிறப்ப இதை காட்டிலும் பெரிய போர்டு இருந்தது. அதுல ஒரு பலருடைய படம் இருந்தது. எல்லாரும் போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. நானும் போய் எடுத்துக்கிட்டேன். யாருன்னு எடுத்துக்கிட்டேன். நம்ம ஊர்ல யாரோட செல்ஃபி எடுப்போம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வைஸ் சான்சலரோட எடுப்போமா? அவர் யாருன்னு தெரியாது. மற்ற பெரிய அரசு அதிகாரிகள் எடுக்க மாட்டோம். ஒன்னு அவர் சினிமாவில் நடிச்சிருக்கணும், அல்லது அவர் சீரியல்ல வந்திருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு சோப்பு விளம்பரத்திலாவது வந்தா தான் அவரை மதிப்போம். இப்ப கூட என்ன அறிமுகம் பண்றப்ப அவங்க முதல்வரும் சரி, அந்த மேடம் சரி, பேராசிரியர் எம்ஏ எம்பில்லாம் சொல்லி பார்த்தாங்க. நீங்க பேசாம தான் உட்கார்ந்துருந்தீங்க. எப்படி சொல்லியிருக்கணும்னா, என்னை சொல்றப்ப ஞானசம்பந்தன் எம்ஏ எம்பில் பிஹெச்டி, அப்புறம் 65 பேர் எம்பில் பட்டம் வாங்கியிருக்காங்க, 16 பேர் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காங்க. அப்படி அந்த பக்கம் அதெல்லாம் இல்லை. என்னை எப்படி சொல்லணும்னா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரஜினி முருகன்ல சிவகார்த்திகேயனுக்கு அப்பாவா நடிச்சாரு. பிகில் படத்துல நயன்தாராவுக்கு அப்பாவா நடிச்சாரு. இப்ப சிங்கப்பெண்ணை சீரியல்ல ஆனந்திக்கு அப்பாவா நடிக்கிறாரு. போதுமா? இப்பதான் நீங்க ஓ அந்த மகான் இவர்தானா அப்படின்னு சொல்லி என்ன காரணம் தெரியுங்களா?
என்னுடைய கல்வியை வைத்துக் கொண்டு நல்லா யோசிச்சுங்க. நான் ஒன்றும் பேரழகன்னு சொல்லி என்ன சினிமாவில் நடிக்க கூப்பிடல. ஒரு மேடையில் நான் பேசுறப்ப என்னுடைய நண்பர் கமலஹாசன் அவர்கள், அது கூட நம்புறீங்களே இல்லையோ, இப்ப போன் பண்ணா கூட நான் அவரோட பேச முடியும். அவரு என்ன ஒரு மேடையில் பார்த்துட்டு அவர் எடுக்கிற விருமாண்டி படத்துக்கு என்னை கூப்பிட்டு, நான் கதை எழுதுறேன், இது மதுரை தமிழ், நீங்க என் கூட இருக்கணும் அப்படின்னாரு. 6 மாசம் விருமாண்டி படத்துக்கு நான் கூட ஒர்க் பண்ணேன். திடீர்னு ஒரு நாள் கேட்டார், நீங்கள் நடிக்கிறீங்களான்னார். நல்லா கவனிங்க, என் தமிழை வச்சுட்டு கேட்கிறாரு, நடிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. எனக்கு பயம் வந்துருச்சு அப்படியே. ஏன் தெரியுமா? அது ஜல்லியட்டு மாடு பிடிக்கிற படம். நான் சரின்னு சொல்லி நீ 2 மாட்டை பிடினா நம்ம என்ன செய்யறது? நம்ம சிலபஸ்ல அதெல்லாம் கிடையாது. நான் பயப்படுறத பார்த்துட்டு அவர் சொன்னாரு, கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன். கமலஹாசன் சொல்றாரு, நீங்க எப்பவும் போல மைக்க பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். அப்ப ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் 50 படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். இப்ப வரப்போற படம் 2 படம் இருக்கு. அதுல ஒரு படம் வந்து ட்ரெய்லர் வந்துருச்சு முந்தா நாள். சண்முக பாண்டியன் விஜயகாந்தோட பையன் படம் ட்ரெய்லர் வந்துருச்சு. தீபாவளிக்கு ஒரு ட்ரெய்லர் வந்து பாபாத்தியார் என்ன கார்த்தி நடிச்ச படம், அந்த படம் வந்து டிசம்பர்ல வருது. இப்ப இவ்வளவு தூரத்துக்கு நான் படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன்னா இது காரணம் என்ன? என்னுடைய ஒரு மேடை பேச்சில் அவர் என்னை பார்த்தது. ஞாபகம் வச்சுக்கங்க, எந்த இடமா இருந்தாலும் நீங்க உங்களை வெளிப்படுத்துவதற்கு தயாரா இருங்க. நீங்க யாருன்னு காட்டுங்க. அப்படி நீங்க காட்டலன்னு வச்சுக்கோங்க, இப்ப கூட நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நீங்க இருப்பீங்க, நான் பார்த்திருக்கேன். எந்திரின்னா நெஞ்சுவலி வந்துடும். எந்திரின்னு சொன்னா போதும். அது ஃபர்ஸ்ட் இயர்ல நாங்க வந்த உடனே பேர்கள் கேட்போம். எந்த பேரு, என்ன பேருப்பா, எந்த ஊர்னு கேட்போம். அப்ப நீங்க படுற பாடு இருக்க. இப்பவே நான் ஒரு பந்தயம் கேட்டுறேன் உங்கள்கிட்ட, எந்திரிச்சு பேரை சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொல்றேன். எவ்வளவு பேருக்கு ஞாபகம் பேரு? பேர் அப்படியே மனசுக்குள்ள தட்டிக்கிட்டே இருப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர் பையன் ஒருத்தரை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்டேன். அவன் எந்திரிச்சு முகமெல்லாம் தொடச்சிட்டு, நான் நேற்று லீவ் சார் அப்படின்னு சொன்னான். இப்படி ஒரு பேர் வைப்பாங்களா? நீங்க உட்காந்துங்க ஐயா, போட்டோகிராஃபர் நீங்க உட்காருங்க, ஒரு 200 பேர் மறைக்கிறீங்க, இப்படி வாங்க உட்காருங்க, இந்த சேர் அப்படி சேர்ல உட்காருங்க. மறைச்சிட்டோம்னா தெரியாது, அதுக்கு தான். பின்னாடி கேக்குதா? பேசுறது கேக்குதா? கேக்குதான்னு கேட்டனே, அது கேக்குதா? சும்மா உட்கார்ந்துருக்க கூடாது. வகுப்பு இல்ல, வகுப்புல பின்னாடிலாம் உட்கார்ந்துட்டு என்ன பேசுவாங்கண்ணே அப்படின்னு உட்கார்ந்துருக்கலாம். இங்க அப்படி இல்லை. இது ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, படத்தில் நடிக்க சொல்றாருன்னா அதுக்கு காரணம் என்னுடைய பேச்சு. சரி, அடுத்து நீங்க ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கூடாது? 2018 கேட்கிறார். என்னுடைய இயல் யூடியூப் சேனல், நான் இன்ஸ்டாகிராம்ல, அது எக்ஸ் தளத்தில், அதே மாதிரி ஃபேஸ்புக்ல, எல்லாத்துலயும் நான் இருக்கேன். ஏன் தெரியுமா இருக்கேன்? என்ன வெளிப்படுத்திக்கிறதுக்காக இல்ல, உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக. எனக்கு ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னு வைங்க, உடனே ஓ நீங்க அப்படி இருக்கீங்களா, நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துக்கிடுவேன். அதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே அப்டேட் ஆகலைன்னா அவுடேட் ஆயிடுவோம். திரும்ப சொல்றேன், அப்டேட் ஆகலைன்னா அவுடேட் ஆயிடுவோம். அதனால எல்லா வகையிலையும் நம்மளை நாமளே வெளிப்படுத்துற அளவுக்கு நாம தயாரா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற மீடியாவில் எல்லாத்துலயும் உங்களோட திறமையை காட்டுங்க. சின்ன உதாரணம், இன்னைக்கு தீபாவளி மலர் வந்திருக்கு, ராணி பத்திரிகையில தீபாவளி மலர் என்னுடைய கட்டுரை வந்திருக்கு. நினைத்தாலே இனிக்கும் தீபாவளி அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுல எடுத்த உடனே என்ன தெரியுமா, ஒரு பையன் தன்னுடைய இதுல கேட்கிறான், பெர்ஃபில் சிட்டிட்ட, எப்படி தீபாவளினா என்ன அப்படின்னு கேட்கிறான். என்ன அப்பா அம்மாட்ட கேட்க முடியாது, தாத்தா பாட்டிட்டு கேட்க முடியாது. இப்ப நான் இதுல ஆரம்பிச்சு வர்றேன்னா, எழுத்து ஊடகத்துல, வானொலி பேச்சு ஊடகத்துல, காணொளி தொலைக்காட்சி ஊடகத்துல, பெரிய திரையில, சின்ன திரையில, இப்படி மேடையில இருப்பதற்காக நான் என்னை தயாரித்துக் கொள்ளுகிற பயணம் தான் என் வாழ்க்கை. ஞாபகம் வச்சுக்கோங்க. என் பையன்கிட்ட ஒரு தடவை, அவர் இப்ப லண்டன்ல படிச்சுட்டு கனடா பெங்களூர்ல இருக்காரு, ஒரு பேட்டியில கேட்கிறாங்க,
உங்க அப்பாவை பத்தி ஒரு வரி சொல்லுங்கிறாங்க. அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? எங்க அப்பா அவருக்கு பிடிச்ச தொழிலை எடுத்துக்கிட்டு, நல்லா கவனிச்சுக்குங்க, அவருக்கு பிடிச்ச தொழிலை எடுத்துக்கிட்டு வாழ்நாள் பூரா சோர்வு இல்லாம பயணப்படுறார். இவ்வளவுதாங்க என்ன பத்தியே சொல்லு. இப்ப நீங்க என்ன கேட்பாங்க, நேற்று நான் 6 மணி நேரம் பயணப்பட்டு வந்திருக்கேன். போன வாரம் இங்கே தான் இருந்தேன் வேலூர்ல. எதுக்கு? புத்தக திருவிழாக்கு வந்திருந்தேன், சத்துவாச்சாரிக்கு வந்திருந்தேன், ராணிப்பேட்டை புத்தக திருவிழாக்கு வந்திருந்தேன், போயிட்டு மதுரைக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டேன். இதுக்குள்ள 2 ஷூட்டிங் 4 மீட்டிங் முடிச்சு வந்திருக்கேன். இது எதுக்காகனா இந்த வேகம் நம்மகிட்ட குறையவே கூடாது. எப்ப பார்த்தாலும் சிலது நீங்க பார்க்கலாம், ஒரு டீ குடிப்போமான்னு கேட்டா டீ குடிச்சு என்னையா செய்ய போறோம் அப்படிம்பாங்க. சாப்பிடுவோமா? சாப்பிட்டு என்ன போகுது? தூங்குவோமா? தூங்குனவெல்லாம் என்னன்னாங்க. சரி நடந்து போவோமா? நடந்து போனா ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுவாங்க. டேய் நீ ஏன்டா இப்படி இருக்க? என்னமாவது இந்த பரிதாபங்கள்னு ஒரு இது பார்த்துருக்கீங்களா? அதுல 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த பட்டிமன்றங்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நாங்க தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா தொலைக்காட்சியில் ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் வெப் சீரியஸ், இன்னொரு பக்கம் குக் வித் கோமாளி, இன்னொரு பக்கம் பிக் பாஸ், இதுக்கு மேல டாக் ஷோ, இதுக்கு நடுவில் எங்க பட்டிமன்றம். நாங்க என்ன செய்யறது சொல்லுங்க. இப்ப யாரோட நாங்க போட்டி போடுவோம்? நடிகரோட நடிகையோட போட்டி போடுவோமா? டான்சரோட போட்டி போடுவோமா? எல்லாத்தோடும் போட்டி போடுறோம்னா காரணம் என்னன்னா 2000 ஆண்டு பழைய மொழி வர்ற போது ஐயா சேர்மன் ஐயா என்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க, இந்த மொழி தான் இன்னைக்கும் செம்மொழிகள்ல 6 மொழியில கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சீனம், சான்ஸ்கிரிட், தமிழ், இந்த 6 மொழிகள்ல இன்னைக்கும் பேசினா புரியுற அளவுக்கு இருக்கிறது ஒரு பக்கம் சீன மொழி, இன்னொரு பக்கம் தமிழ் மொழி. நம்ம நாட்டில் தமிழ் மொழி தான். சான்ஸ்கிரிட்ல பேச முடியாது, ஞாபகம், அது மந்திர மொழி. ஹீப்ரு பேசக்கூடியவங்க இல்ல. ஹீப்ரு மொழி தெரியுமா? இயேசுநாதர் பேசினது அதனுடைய கிளை மொழியாகிய அராமிக், அதுல பேசினாரு. புத்தர் பேசிய மொழி பாலி, பாலி மொழியில பேசினாரு. அதான் மக்கள் மொழிங்கிறாங்க. அப்ப அந்த மொழியெல்லாம் இன்னைக்கு பேசப்படுதா? தெரியல. தமிழ் பேசப்படுது. அதுல பட்டிமன்றம் இருக்கு. 2000 ஆண்டு பழசு பட்டிமன்றம், ஆனா இன்னைக்கு புதுசு. அதான் ஆச்சரியம். அப்டேட்டா இருக்கிறது தெரியுங்களா? புதுசா ஒரு சிஸ்டம் வாங்கியிருப்போம். முதல்ல அதுல விநாயகர் வருவாரு, பார்த்திருக்கீங்களா? விநாயகருக்கு லேப்டாப்புக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா? என்ன சம்பந்தம் கேட்டா, அவரு அப்பவும் இருப்பாரு இப்பவும் இருப்பாரு. அது போக அவரும் மவுஸ் வச்சிருக்காரு, லேப்டாப்லயும் மவுஸ் இருக்கு. மவுஸ்னா புரியுதா? எலி. என்ன, அவர்கிட்ட முன்னாடி இருக்கும். இதுல அந்த அந்த மவுஸுக்கு வாலு பின்னாடி இருக்கும், இந்த மவுஸுக்கு வாலு முன்னாடி இருக்கும். அவ்வளவுதான். இந்த இதை நீங்க பாத்துக்குங்க. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, பட்டிமன்றம் பேசுறப்ப வழக்கமா ராமாயணம், மகாபாரதம், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் இதெல்லாம் பேசுவோம். இதெல்லாம் பேசினா உங்களுக்கு தூக்கம் வந்துடும், எனக்கு தெரியும். இப்ப அது பேசுற நேரம் இல்லை, அதுக்கான வயசு இல்லை. நீங்க எல்லாரும் தீபாவளியை நோக்கி தயாரா உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த தீபாவளியும் சாதாரண இல்லைங்க. அன்னைக்கு தான் மகாவீரர், நான் உள்ள வர்றப்ப பார்த்தேன், இந்த பில்டிங்கோட பேர் வந்து மகாவீரருடைய பேர் தான் வச்சிருக்கிறாங்க. 23வது தீர்த்தங்கர். அவர் வந்து முத்தி அடைந்த நாள் தீபாவளி. தெரியுமா உங்களுக்கு? அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர்கள் தமிழுக்கு வந்து சமணர்கள் செய்திருக்கக்கூடிய அளவு ஒரு பணி வேற யாரும் பண்ணல. ஒரே ஒரு நூல் தமிழ்ல நீங்க வேணும்னா படிங்க. மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சமணமும் தமிழும், லைப்ரரியில் போய் பாருங்க. இன்னைக்கு தமிழ் இவ்வளவு சிறப்பா இருக்குன்னா அதுக்கு சமணர்கள் ஜெயின்ஸ் செய்த அத்தனை இலக்கியங்கள், 10 பாட்டா 8 தொகையா 11 கீழ்கணக்கு நூலா இலக்கியமா, வேற ஒண்ணும் வேண்டாங்க. சீவக சிந்தாமணி சமண காப்பியம், சிலப்பதிகாரம் சமண காப்பியம். அதே போல மற்ற இலக்கண இலக்கியங்கள்ல பார்த்தா நன்னூல்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நன்னூலை எழுதிய பவனந்தி முனிவர், அவர் வந்து சமணர்.
இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் தெரியுங்களா? இப்படிப்பட்ட பெரிய பாரம்பரியத்தை சேர்ந்த பெரியவர்கள் தான் இந்த கல்லூரியை நிறுவியிருக்கிறார்கள். கல்வி தாங்க ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் கை கொடுக்கும், வேற எதுவுமே கொடுக்காதுங்க. எப்படி? இப்ப ஒரு திருக்குறள் கேட்டிருப்பீங்க, கற்க கசடர. வெரி குட், நல்லா ஒரு 10 பேர் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. மற்ற சும்மா இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆயே திறக்காம கம்முன்னு உட்கார்ந்து இருந்தீங்கல்ல, விசில்லாம் கூடாது. இது வந்து கல்லூரி, அதெல்லாம் வேற, நம்ம சிலபஸ்ல இல்லாதது. ரெண்டாவது வாயில விசில் அடிச்சுட்டு அடுத்தாள் மேலையா தொடக்க போறீங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்ல கை தட்டிக்குங்க, இருக்கட்டும். இந்த திருக்குறள் என்ன சிறப்பு தெரியுமா? இதுல துணைக்காலே கிடையாது. துணைக்கால்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க தமிழ் படிக்கிறது இல்லை. உங்களுக்கு +2லயே தமிழ் கிடையாது, இருக்கா? சரி, ஒரு பையனை விண்ணப்ப படிவம் எழுது அப்படின்னே, அப்படின்னா விண்ணப்ப படிவம்னே, அப்படின்னா அப்படின்னா அப்ளிகேஷன், அப்படி தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் தமிழ், விண்ணப்ப படிவம் புரியல. அப்புறம் புரிய வச்சுட்டேன், விண்ணப்ப படிவம் எழுது, 2 சுழியா 3 சுழியா அப்படின்னு கேட்குறா. நான் என்ன சொல்ல, இதுக்கு இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ற போது பார்த்துக்கிறணும். இப்ப துணைக்கால் தான் என்னன்னு சொல்றேன், நான் தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. சும்மா அதை விட்டுட்டு சினிமாவில் வர்ற கல்லூரி எல்லாம் தூக்கி அந்த பக்கம் போடுங்க. அது சினிமா காசுக்காக நடிக்கிறது. அதில் வர்ற வாத்தியார்கள் லூஸ் மாதிரி இருப்பாங்க. நம்ம அதை தான் நினைக்கக்கூடாது. என்ன வாத்தியார் இப்படி இருக்காருன்னு இல்லை. நான் அந்த ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் சொன்னேன்ல, ஒரு போர்டு, அந்த போர்டில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த 22 பேருடைய படம் இருந்துச்சு. அந்த படத்தில் எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டோம். இது யாருன்னு கேட்டேன். அங்கிருந்து ஒருத்தர் சொன்னாரு, இந்த ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் தான் இந்த 22 பேர். ஒரே பல்கலைக்கழகத்தில் 22 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு நேற்று அறிவிச்ச நோபல் பரிசு, முந்தான அறிவிச்ச நோபல் பரிசு, அதுல ஒரு 2 அமெரிக்கரும் ஒரு ஜப்பானியரும் வாங்கியிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சது என்ன தெரியுங்களா? நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய தடுப்பு சக்தி இருக்கு இல்லையா, அது எப்ப செயல்படாம போகுதோ அப்பதான் நமக்கு கொடூரமான நோய்கள் தாக்கும். அந்த தடுப்பு சக்தியை, எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கான ஒரு செய்தியை தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்பவுமே பயன்படுற விஷயத்தை கண்டுபிடிச்சாதான் அவங்களுக்கு அந்த நோபல் பரிசு கொடுப்பாங்க. இன்னைக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்கன்னா, நார்வே நாட்டில் அந்த பில்டிங் இருக்கு, இவருக்கு தெரியும், இவரையும் நான் கூட்டு போயிருக்கேன். அந்த நோபல் பரிசு வழங்குற பில்டிங் வாசல் நின்று நாங்கள் போட்டோ எடுத்துக்கிட்டோம். நாங்கள் நோபல் பரிசு வாங்க முடியாது, நோபல் பரிசு கொடுக்குற கட்டடத்துக்கிட்ட நின்று போட்டோ எடுக்கலாம். 22 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. சரி, இருக்கட்டும், இங்க வாங்க. யாகாவராயினும் நாகாக்க நிறைய துணை எழுத்து இருக்கு. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு துணை எழுத்து இருக்கு. கற்க கசடர துணைக்காலே கிடையாது. ஏன் போடல திருவள்ளுவர் அப்படின்னா, படிச்சவனுக்கு எவன் துணையும் தேவையில்லை, அவன் படிச்ச படிப்பு துணையா இருக்கும், அவ்வளவுதான். நல்லா படிச்சிட்டீங்கன்னா யார்த்தையும் போய் நிக்க வேண்டாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, எது சிறந்த வாழ்க்கைக்கான பாதை. இதுதான் உங்களுக்கான தலைப்பு, எங்களுக்கான தலைப்பு கூட இல்லை. எது சிறந்த வாழ்க்கைக்கான பாதை? வேலை தேடும் வாழ்க்கையா? ஆமான்னு பேச 2 பேரு. வேலை வழங்கும் வாழ்க்கையா? ஆமான்னு பேச 2 பேரு. அதாவது முன்னெல்லாம் என்ஜினியரிங் காலேஜில் சேர்க்க வர்றப்ப பெற்றோர்கள் ஒரு வார்த்தை கேட்பாங்க. யார்கிட்ட? முதல்வர்கிட்ட, பேராசிரியர்கிட்ட. எப்படி பாஸ் பண்ணிடுவானா அப்படின்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இவனுக்கு வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்குமா அப்படின்னா தான் நாங்கள் சேர்ப்போம். நீ கொஞ்ச நாள் கழிச்சு இவனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. நான் இப்போ கூட சார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, துரைக்குமார் சார்ட்ட பிளேஸ்மெண்ட்ல எவ்வளவு பேர் வேலைக்கு போயிருப்பாங்கன்னு கேட்டேன். அவர் கொடுத்த புள்ளி விவரமே எனக்கு அப்படியே அசந்து போட. நான் உலகம் முழுவதும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுதான் பெரிய பெருமை இந்த கல்லூரிக்கு. உலகம் முழுவதும்
எங்க போனாலும் நீங்க எப்படி கத்துனாலும் நான் ஏத்துக்கிறேன். அதை நீங்க கேலியா சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நம்ம இங்க சந்திக்கிறது பெருசு இல்லைங்க. ஒரு நாளைக்கு நான் ஜெர்மன்ல நிக்கிறப்ப நீங்களும் வந்து நின்னீங்கன்னா, நீங்க எங்க கல்லூரிக்கு பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கு கை கொடுத்தீங்கன்னா உங்களை காட்டு நான் சந்தோஷப்படுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் வேணும். சும்மா நம்ம வந்து சத்தம் போட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்ப இந்த கேள்விதான் கேட்டிருக்காங்க, எது சிறந்த வாழ்க்கை, வேலை தேடும் வாழ்க்கையா? ஒரு கல்லூரியில் நான் பேச போயிட்டப்ப எதுக்காக கூப்பிட்டுருந்தாங்கன்னா, பிளேஸ்மெண்ட்டுக்காக, பிளேஸ்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்றதுக்காக அந்த கம்பெனி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நான் சிறப்பு சொற்பொழிவு. அதுல என்ன தெரியுமா ஆச்சரியம் பார்த்தேன், ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் 14 கம்பெனியில வேலை வந்திருந்தது. 14 கம்பெனியில வேலை. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், இந்த 14 கம்பெனியில எதுலமா வேலைக்கு போவேன்னு. ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க, இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், நான் வேற ஐடியா வச்சு 14 நாங்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துருக்கோம் 3 நாளை சாப்பிடாம வேலைக்காக. இன்னைக்கு 14 கம்பெனி வேலைக்கு கூப்பிடுது. அந்த பையன் என்ன சொல்றான், நான் மேல படிக்க போறேன், இதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிறான். எவ்வளவு சம்பளம்னு கேட்டா ஆச்சரியம். உலக லெவல்ல அதிக சம்பளம் வாங்குறவங்க இந்தியர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழர்கள், நம்முடைய இந்தியர்கள் சொன்னா இந்த சம்பளத்தை நான் பெருசுன்னு சொல்ல, உலகத்தையே மிரட்டுற அளவுக்கு நம்ம இருக்கோம். சுந்தர் பிச்சை ஒரு பக்கம், சத்யநாதன்ல ஒரு பக்கம். இன்னைக்கு பெர்பிள் சிட்டி சொன்னல, அதை உருவாக்கி இருக்கக்கூடிய தமிழர் யார் தெரியுமா? அரவிந்த் சீனிவாசன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அரவிந்த் சீனிவாசன் என்ற சென்னை தமிழ் பையன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கூகுள் நிறுவனத்தை வாங்க போறாங்க. அதான் ஆச்சரியம். சுந்தர் பிச்சை இருக்கக்கூடிய கூகுள் நிறுவனத்தை வாங்குற அளவுக்கு ஒரு தமிழ் பையன் வந்திருக்கான். நம்ம வேலை கிடைக்குமா, வேலை கடவுளை போய் வஞ்சிக்கிட்டு இருக்கான், வேலை கிடைக்கல, எனக்கெல்லாம் வேலை வாங்கி தரல, நீ எல்லாம் ஒரு சாமியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி, இப்ப அதான் பேச போறாங்க. எது சிறந்த வாழ்க்கை பாதை, எது வேலை தேடும் வாழ்க்கையா அல்லது வேலை தருகின்ற வாழ்க்கையா? முதலாளியாக நாம் போக போகிறோமா? ஐயா கூட சொன்னாங்க பாருங்க, 2 பெற்றோர்கள் கதையை சொன்னாங்க. நீ நல்லா படிச்சேன்னா 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஒரு பெற்றோர், நீ நல்லா படிச்சேன்னா 4 இடத்துல உன்னை வேலைக்கு கூப்பிடுவாங்க, முடிஞ்சு போச்சு பட்டிமன்றம். 2 வார்த்தையில் சொல்லி முடிச்சாரு. உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு, எப்படா முடிப்பாங்க அப்படின்னு இருக்கு? இல்ல, நாங்க எப்ப முடிச்சாலும் எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா வேலை தேட போறீங்களா, வேலை கொடுக்க போறீங்களா? இன்னைக்கு முடிவெடுங்க. ஐயா, வேலை கொடுப்பது என்பது, வேலை வழங்குவது என்பது எது அப்படின்னா இஷ்டப்பட்டு செய்யறது. சரி, வேலை தேடுவது கஷ்டப்பட்டு செய்யறது. இதுதான் வித்தியாசம். நீங்க 2 பேரும் கஷ்டப்படுத்த வந்திருக்கீங்க, ஆமா, அவங்க இஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஐயா, ஒரு காலத்துல படித்தால் வேலை, படித்தால் வேலை, ஒரு காலத்துல. இன்னைக்கு படிப்பதையே வேலை, அப்படி ஆகி போச்சு. அப்படி இருந்தா கூட வேலை உண்டா அப்படிங்கிறது நினைச்சு பார்க்க முடியாது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய மாணவ கண்மணிகள் எதை மனசுல நினைக்கணும் அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா ஒண்ணு சொல்வாரு, சொந்த காலில் நாம நிக்கிறதுக்கு பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா யார் காலில் நாம விழ வேண்டாம் அப்படிம்பாரு. சபாஸ், அருமையான வார்த்தை. நீங்க சொந்த கால் நின்ட்டா யாத்தையும் வேலைன்னு போய் காலில் விழுக வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. அப்போ இன்னைக்கு நமக்கு நாமே தலைவர், நமக்கு நாமே முதலாளி, நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா மட்டும்தான் எந்த கவலையும் இல்லாமல் நாம வாழ முடியும். பாவம், எனக்கு தம்பி எல்லாம் நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குயா. இவரவா? ஆமா, நம்ம கும்பகோணம் அருமை சகோதரர் நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இப்படி பேசினா, இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி கல்யாணம் ஆகும் இவருக்கு, உங்களுக்கு எல்லாம்? என்னைக்கு கல்யாணம் ஆகும்? ஐயா, அவருக்கு வயசு ஆயிட்டுங்க ஐயா, அதுக்குள்ள வயசு தாண்டிட்டு, ஆனாலும் இன்னும் ஆகல. ஏன் தெரியுமா? அவர் தேடிக்கிட்டே இருக்கார். தேடுவேன் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்ப அவர் வாங்கக்கூடிய வருமானம் அவருக்கு மேக்கப்புக்கும் பத்தாது. அவர் ஒருவேளை கல்யாணம் ஆகி மனைவி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் பத்தாது. அவ்வளவுதான் அவருக்கு சம்பளம். ஆனால் அவர் மத்தவங்களுக்கு வேலை கொடுத்தாருன்னு வச்சுக்கங்களேன், ஐயா யார்ட்டையும் கேட்க வேண்டாம் ஐயா, கை கட்டி நிக்க வேண்டாம் ஐயா.
சொந்த வேலை நம்ம 10 பேருக்கு வேலை கொடுக்கறேன்னு வச்சுக்கங்களேன், முதல்ல நம்ம யாருக்கிட்டையும் கை கட்டி முதல்ல நிக்க வேண்டாம். நமக்கு நாமே முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு வந்துடும் இல்லையா? நமக்கு நாம முதல்ல முடிவெடுக்கலாம். இன்னொன்னு, நீங்க லீவ் கேட்கணும்னு வச்சுக்கங்களேன். இப்ப ஒரு நிறுவனத்தில் நீங்க லீவு வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? இது அப்படி இல்ல, நீங்களே உங்களுக்கு தேவையான நிலையை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். எங்க போகணும், ஏன் பொருளாதார ரீதியா முதல்ல நம்ம வந்துடலாம் ஐயா. பொருளாதார ரீதியா நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் சார்ந்தது நமக்கு மட்டும். ஆனா வேலை வழங்குவது என்பதாங்க பொதுநலம் சார்ந்தது. நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, நான் காணாது. என்னை சேர்ந்தவர்களும் என்னோடு வாழுகிறவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்பதற்காக தன்னையே இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்து தன்னை தேடி வரக்கூடியவர்களுக்கு நானும் நன்றாக எதை வேணாலும் செய்ய முடியும் என்கக்கூடிய ஒரு தைரியம் வருது பாருங்க. இது சொந்த வேலையில் தான் முடியும். இது முதலாளியாக இருந்தா மட்டும்தான் முடியும். மற்றவங்களையும் நம்ம வாழ வைக்கணும். ஒண்ணு இல்லையா, ரொம்ப நாளைக்கு முன்ன சென்னையில ஒரு பிஸ்கட் கம்பெனி, இந்த பிஸ்கட் கம்பெனி அதாவது அவங்க இந்த எப்படி அவங்க உற்பத்தி பண்ணலாம் அந்த பிஸ்கட்டை மிகச் சிறப்பாக தர சோதனை பண்ணிட்டு தான் திருப்தி வந்தாதான் அவங்க மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. இல்ல அப்படின்னு வச்சுக்கங்களேன், சரியா இல்ல அப்படின்னா அதற்குன்னு ஒரு பாய்லர் வச்சிருக்காங்க அந்த கம்பெனில, மொத்தமா எதெல்லாம் சரியில்லை அப்படி கொண்டு எரிச்சிருவாங்க. இத கேள்விப்பட்ட பக்கத்துல தொழுநோயாளிகளை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்த பெருமக்கள் அங்க போய், ஐயா நீங்க இப்படி தர சோதனை பண்ணி கொஞ்சம் தரம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்கட் எல்லாம் பாய்லர்ல போட்டு எரிக்கிறீங்கல்ல, எங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க, தொழுநோயாளிகளுக்கு கொடுங்க, அவங்களை காப்பாற்றுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு போய் கேட்டாங்க. அவர் உடனே என்ன சொன்னார் தெரியுமா? நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், ஏன் நாய்க்கு கூட நான் அதை போட மாட்டேன். எங்களுடைய நிறுவனத்தில் அதாவது தர குறைவாக இருக்கக்கூடிய பொருள்களை நாய்க்கு கூட பயன்படுத்த மாட்டோம், உங்களுக்கு நாங்க கொடுப்போம். ஒண்ணு நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு அந்த நோயாளிகளுக்கு எவ்வளவு பிஸ்கட் தேவையோ அதை எங்க கம்பெனியில மிக தரமாக நாங்கள் செய்து தருகிறோம், அதை அத்தனை பேருக்கும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த கம்பெனி பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னா இதுதான் மன நிறைவு, இதான் மன நிம்மதி. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒண்ணு இல்லையா, ரொம்ப நாளைக்கு முன்ன ஒரு 25 ஆண்டுகளாக கோயம்புத்தூர்ல கமலாத்தாள் அப்படின்னு ஒரு அம்மா, ஒரு வயசான பாட்டி, ஒரு இட்லி 25 காசு கொஞ்ச நாளைக்கு முன்ன, இப்பந்தான் 1 ரூபா. அந்த அம்மா அந்த 1 ரூபாயும் வாங்கிட்டு ஒரு முதலாளி பாருங்க, அந்த அம்மா முதலாளி, அந்த அம்மா நினைச்ச நேரத்தில் தொழில் பண்ண முடியும், எல்லாருக்கும் உதவியாக இருந்தாங்க. இன்னைக்கு மகேந்திர கம்பெனி என்ன பண்ணாங்க தெரியுமா? அதனுடைய நிர்வாக இயக்குனர், அதனுடைய ஓனர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை அத்தனையும் செய்து கொடுத்துட்டு 7 லட்சம் ரூபாய் செலவுல கடையும் வீடும் கட்டி கொடுத்து இன்னைக்கு அழகு பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா தன்னோடு சேர்ந்தவர்களை நன்றாக வாழ வைக்க முடியும் கூடிய ஒரு உணர்வு எப்ப வரும் அப்படின்னா வேலை வழங்கும் போது தானங்க வரும். இப்ப இருக்கிற என்னுடைய மாணவ கண்மணிகள் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு எண்ணம் வர வேண்டாமா? என்ன வரணும்? நாம 10 பேர்ல ஒண்ணா வேலை பார்க்கறது இல்லைங்க முக்கியம், அந்த 10 பேருக்கு வேலை கொடுக்கறதுங்கிறதா முக்கியம். ஏன்னா முடிவு நம்ம கையில் இருக்கு, அத்தனையும் நம்ம கையில் இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, நம்ம ரத்தன் டாட்டாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும், மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபர். சமீபத்தில் தான் நம்மளை விட்டு மறைஞ்சார். அவர் தான் இந்தியாவினுடைய தொழில்துறையின் காட்பாதர் அப்படின்னு சொல்றோம் நம்ம, அப்படித்தானா? அவரை தான் சொல்லுவோம், ரத்தன் டாட்டா அவர்கள். ஐயா அவரு அவருடைய ஊழியர்கள் இருக்காங்க ஐயா, அவருடைய ஊழியர்களையே பங்குதாரர்களாக மாற்றிய பெருமை அவர் கொண்டு. அவர் வேலை பார்க்கிறவங்களை பங்குதாரராக மாற்றிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசுக்கு சொந்தக்காரர், பார்ட்னர்ஷிப் ஆக்கிட்டாரு. அவரு ஒரு உயில் எழுதி வச்சிருக்காருங்க ஐயா. அந்த உயில் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிருக்காங்க. கடைசியில் என்ன அப்படின்னா 3900 கோடி அவருடைய சொத்து இருக்கு, 3900 கோடி இருக்கு. இதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறார். 24 பேரை போட்டு எழுதி வச்சிருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான 16 லட்சம். அது எப்படி தெரியுமா? இன்னொன்னு 3 கவனிக்கிறாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை, மருத்துவத்தில இருந்து உணவுல இருந்து எல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு ஒரு முறை 30,000 ரூபாய் செலவுல அந்த நாய்க்கு கூட வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாம கொண்டாடுறோம் அப்படின்னா உலக அளவில் இன்னைக்கு பெயரும் புகழும் வாங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய மிகச்சிறந்த ஒரு தொழில் ஆளுமை, அத்தனை பேரையும் அரவணைத்த பெருமை, எல்லாருக்குமாக வாழ்ந்த பெருமை, இதுதான் தொழில் கொடுப்பதனுடைய நோக்கம். பாருங்க, நாய்க்கு கூட உயில் எழுதி வச்சிருக்காரு. நம்ம வேலை தேடி நாயால இரும் ஐயா. அதனால தான் சொல்லுவாங்க, நாளை விடியும் என்று
நாளை விடியும் என்று நம்பும் விண்ணை நம்பும் நாம், நாளை விடியும் என்று விண்ணை நம்பும் நாம், நம்மால் முடியும் என்று ஏன் நம்மை நம்ப மாட்டேங்கிறோம்? அப்படியே அதனால நாளை விடியும் என்று விண்ணை நம்பும் நாம், நம்மால் முடியும் என்று ஏன் நம்மை நம்ப முடியாது? இத பஞ்ச் டைலாக்கா சினிமா ஹீரோ சொன்னா கைதட்டுறீங்க, ஒரு படிச்சால் சொன்னா பேசாம உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன செய்யறது? அதனால என்னுடைய அன்பு மாணவ கண்மணிகளை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், வாய்ப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டாம், வாய்ப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டாம், வாய்ப்பை நாமே உருவாக்குவோம். சபாஸ். ஒண்ணே சொல்லி முடிச்சிடுறையா? நன்றி வணக்கமா. இல்லையா, அந்த ஒண்ணே சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டட கான்ட்ராக்டர், அவர் பல பேரை வச்சு வேலை கொடுத்துட்டு இருக்கிறாரு, நம்ம நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். சில ஆண்டுகள் கழித்த உடனே ஒரு வேலை பார்த்த ஒருத்தர் என்ன சொன்னாரு, ஐயா நான் ஊருக்கு போறேன், இனி நான் இங்க வேலைக்கு வரல, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னார். உடனே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தம்பி ஒண்ணு பண்ணுப்பா, இந்த ஒரு வீடு, இந்த வீடை நீ ஒழுங்கா கட்டி கொடுத்துட்டு இதுதான் இது, நீ அப்புறமா நீ ஊருக்கு போலாப்பா, உனக்கு நான் எல்லாம் செய்துறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அந்த ஆள் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் வேலை தேடி, அவரை மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருந்தவர், அவரு முழுமையா நிறைவா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இல்ல, வீட்டுக்கு போகக்கூடிய அவசரத்துல சரியா சாந்து போடாம, சரியா செங்கல் வைக்காம, யாருக்கோ அந்த வீடு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு ஒரு வருஷத்துல முடிக்கக்கூடிய வேலையை 6 மாசத்துல முடிச்சிட்டு அப்படி கொண்டு சொன்னார். முதலாளிட்ட போய் சொன்னார், கான்ட்ராக்டர்ட்ட நான் முடிச்சிட்டேன். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? சரி இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டீங்களாப்பா, உனக்கு நான் ஒரு பரிசு தர போறேன், இந்த வீட்டினுடைய அந்த கீ இருக்குல்லையா சாவி, அது அப்படியே அவருக்கு கையில கொடுத்தாருங்க. அது அப்படியே அவர் கையில கொடுத்துட்டு, என்னையா என் கையில தர்றீங்க? இல்லப்பா, இத்தனை வருஷமா என்கிட்ட நீ இருந்திருக்க, நான் உனக்கு வேலை கொடுத்திருக்கேன், என்னால முடிஞ்சது இந்த வீடை நீ எடுத்துக்கப்பா, உனக்காக தப்பா நான் தந்தேன் அப்படின்னு சொல்லி மனநிறைவோடு எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு உணர்வு. இல்ல இப்ப யோசிச்சு பாருங்க, சாவியா இருந்தாலும் வாங்குறப்ப ஐயோ மழை பெஞ்சா வீடு இடிஞ்சு போய் என்ன நல்லா கட்டல, யாருக்கோ கட்டுறோம் நினைச்சு கட்டினதுனால அவனாளுக்கு அதுல ஈடுபாடு இல்லாம போச்சு. அது வழங்கப்பட்ட போதுதான் தெரியுது அது தனக்கு தான். அப்போ ஒரு வேலையை வழங்கக்கூடிய வேலையை வழங்கக்கூடிய உங்களுடைய எண்ணத்திற்கும் வேலையை தேடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால் நம்முடைய நோக்கம், நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால், ஐயா வாழ்க்கையில நாம 10 பேருக்கு வேலை கொடுக்கிறோம், அதுல வெற்றி கிடைச்சிட்டு அப்படின்னா வாழ்க்கையிலே பாதி வெற்றி அடைந்து விட்டதுக்கு சமம். அதனால் வேலை வழங்குவதுதான் சிறந்த வாழ்க்கைக்கு சமம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பு வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. அப்படியே பிபிஏ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு, ரொம்ப அழகா சொன்னார். அவர் எடுத்துக்காட்டினவங்களுடைய பேர்லாம் கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. ரத்தன் டாட்டா சொன்னார் பாருங்க. ஒரு தடவை அவர் விமானத்தில் போயிட்டு இருந்தார், பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தவர் இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேன்னு சொன்னோடனே நீங்க யாருன்னு கேட்டிருக்காரு. அவர் ரத்தன் டாட்டா இவரை பார்த்து நீங்க யாருன்னு இருக்காரு. கேட்ட உடனே அந்த அவருக்கு உயிரே போயிடுச்சு. ஏன் தெரியுமா? அவர் அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன் யாருன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் உலகம் அது இல்லை. அமிதாப் பச்சனுக்கு நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அப்படியா, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு இருக்காரு. 2வது தடவை அவருக்கு ரொம்ப அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஆக்டர். அப்படியா, சரி சரி பரவாயில்ல. இது எதுக்கு கீழே இறங்கி சொல்கிறாரு, தன்னை யாருன்னே காட்டிக்கிறாத அந்த மனிதர் அந்த போகிற போது ஒரு இளைஞன் ஒரு கேள்வி கேட்டானா, இவ்வளோ வயசான பிறகு நீங்கள் வேலைக்கு வராட்டி என்ன? அவருடைய ஏதோ ஒரு தொழிற்சாலையை நோக்கி போயிட்டுருக்காரு. வயதாகி வேலைக்கு வராட்டி என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொன்னாராம், இந்த விமானம் எப்படி தரையிலிருந்து மேலே ஏறிச்சுன்னு கேட்டிருக்காரு. என்ஜினை ஆன் பண்ண உடனே மேலே ஏறிச்சு, ஆன் பண்ணி பறக்க ஆரம்பித்தாச்சு. அப்படின்னா என்ஜினை ஆஃப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டுக்காரு. என்ன சொல்கிறீங்க? என்ஜினை ஆஃப் பண்ணால் கீழே விழுந்து செத்து போயிடுவோம், தெரியுதா? பறக்கிறதுக்காக தயார் பண்ணப்பட்ட விமானம் பறக்க ஆரம்பித்த உடனே அந்த என்ஜின் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் பறக்கும். உழைக்கிறதுக்காகவும் வாழ்கிறதுக்காகவும் வந்த நாம் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வாழ்வோம், இல்லைன்னா நம்ம வாழ மாட்டோம். அதனால் நான் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருப்பேன். இதாங்க முக்கியம். இது வாழ்க்கையில் வேணும். இன்னொன்று சொன்னார் பாருங்க, தரமில்லாத உணவை தரக்கூடாது. உண்மைதாங்க. இன்னைக்கு என்ன பயமாக இருக்குது தெரியுமா?
எல்லாத்துலேயும் கலப்படம் வந்ததுனால நம்ம நடுங்குறோம், எதை சாப்பிடுவோம். ஒருத்தன் செத்து போகலாம்னு நினச்சி விஷத்தை வாங்கி குடிச்சுட்டான், ஆனால் சாகலை. ஏன் தெரியுமா? விஷத்தில் கலப்படம். இவன் பிழைச்சிக்கிட்டான்னு எல்லாரும் அல்வா வாங்கி தின்றுருக்காங்க, செத்து போயிட்டாங்க. ஏன்னா அல்வாவில் கலப்படம். அப்போ விஷம் தின்னு பிழைச்சவனும் இருக்கான், அல்வா தின்னு செத்தவனும் இருக்கான். ஒன்றை நான் பார்த்தது சொல்கிறேங்க. ஜப்பான் போயிருந்தப்ப ஒரு கப்பலில் அங்கே பயணப்பட்டோம். அதில் உணவு எப்படி தெரியுங்களா? கன்வேயர் பெல்ட்டில் உணவு வருது. நம்ம நின்றுக்கிட்டே அந்த உணவை எடுக்கலாம். இப்போ நம்மளாக இருந்தால் போய் பஃபே அப்படின்னா போய் எடுக்கிறோம்ல, அது அப்படி இல்லை. அது இப்படி மேலே இப்படி பெல்ட்டில் போயிட்டுருக்கு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நல்ல உணவு பேர் போட்டிருந்தாங்க. அதில் 2 சுற்று 3 சுற்று வந்த உடனே அதை காணோம், அந்த உணவை காணோம். இப்படி போயிட்டே இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்த உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தடுப்பு வந்து அது போய் கீழே குப்பையில் விழுந்துருது. குப்பையில் என்னென்ன அர்த்தம்? வேஸ்ட் பாக்ஸில். அதாவது அது செய்யப்பட்டு இவ்வளவு நேரம் ஆயிட்டா அது வந்து கன்சியூமருக்கு கொடுக்கக்கூடாதான். இது எங்கே பார்த்துருக்கீங்க? நம்ம இதில் பெரும்பாலும் பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் உணவு போடுறதா நல்லா கெட்டு போன பிறகு தான் போடுவோம். இனிமேல் அவன் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னார். பெரிய சிந்தனையோடு நாம் இருந்து அத்தனை பேரையும் அரவணைத்து சென்றால் அதுதான் வாழ்க்கை, அதுதான் வேலை வழங்கும் வாழ்க்கை. இருக்கலாம், இருந்தாலும் வேலை தேடும் வாழ்க்கையின் இன்பம் என்ன என்று பேச இதோ நம்முடைய நாகமுத்து பாண்டியன் அவர்கள் வருகிறார். வாங்க. நடுவர் ஐயா அவர்களே, நான் காலேஜ் படிக்கும் போது நிறைய கனவுகளோடு படித்தேன். நல்லா படித்து முடிச்சு நல்லா வெளியில போய் ஒரு நிறுவனம் தொடங்கி 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு கனவோட படித்தேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கே யாராவது வேலை வாங்கி கொடுக்கணும் நினைச்சது அது. ஆமா, பெரிய கனவு கண்டேன். அம்பானியோட போட்டி போடலாம் நீங்க. ஆமா, ரத்தன் டாட்டாவோட போட்டி போடலாம். நாய்க்கு சொத்து எழுதுன மாதிரி எங்க வீட்டுல ஒரு 2 பூனை இருக்கு, அதுக்கு சொத்து எழுதலாம். எழுதுங்க. அப்படியெல்லாம் நான் கனவு கண்டேன். என்ன நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி சேர்ல உட்கார வச்சு நல்ல முதலாளி எங்க முதலாளி நல்ல குணம் ஏதாவது சொல்லுங்க சும்மா. அந்த மாதிரிலாம் பாட்டு பாடுவாங்கன்னு நான் பல கனவு கண்டேன். அதெல்லாம் நடக்கலை. எனக்கே யாராவது வேலை கொடுக்கணும்னு ஆயிடுச்சு. அப்ப முடிவு பண்ணேன், அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளை பத்தி யோசிக்க. அவ்வளவுதான். முதல்ல அந்த கனவெல்லாம் அப்புறம். முதல்ல பூவா சாப்பாட்டுக்கு வழி வேணும். நம்மை நாம தற்காத்து கொள்ளணும்னா முதல்ல ஒரு வேலைக்கு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் என் கனவு அது. சரி, கனவுலையாவது ஒரு சுயதொழில் தொடங்கி ஒரு முதலாளி ஆகலாம்னு நினைச்சு படுத்தேன். அதே மாதிரி கனவுல முதலாளி ஆனேன். எந்த கடைக்கு முதலாளி ஆனேன்னா வடபச்சி கடைக்கு முதலாளி ஆனேன். வடபச்சி கடை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஒருத்தர் 50 வடை வந்து ஆர்டர் கொடுக்குறாரு என்கிட்ட. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு கனவுல. ஆமா, இப்ப இடையில செல்லக்கண் சார் மாதிரி ஒருத்தர் வந்து தம்மாந்துண்டு ஒரு வடையை வாங்கி இந்த 50 வடை ஆர்டர் கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு முன்னாடி நசுக்குன்னு நசுக்கிறார் ஒரு வடையை வாங்கி பேப்பரை வச்சு அப்படியே. ஆமா, என்ன தெரிச்சு ஊத்துது. அந்த வழியா ஸ்கூல் வேன் ஒன்று போணுச்சு. அதுல ஒரு சின்ன பையன், இன்னைக்கு அம்மா இட்லி பொடிக்கு எண்ணெய் ஊற்றி கொடுக்காம மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் இருந்தபடியே டிஃபன் பாக்ஸை திறக்கிறான். இவர் ஒரு ப்ரெஸ் பண்ணுறாரு, வடையை எண்ணெய் தெரிச்சு அந்த டிஃபன் பாக்ஸில் விழுது. அதை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி உட்காந்துருந்த ஒரு சின்ன பையன், அம்மா இன்னைக்கு தலையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விடலேன்னு அவன் தலையை காட்டுறான். இன்னொரு ப்ரெஸ் பண்ணுறாரு, அவன் தலையில் போய் எண்ணெய் ஊற்றுது. இப்படியே செய்கிறாரு. இந்த 50 வடை ஆர்டர் பண்ணவர் அதை பார்த்து நெஞ்சை பிடிக்கிறார். நான் சுட்ட எண்ணெய் பலகாரத்தை சாப்பிட்டா கூட நெஞ்சு வலி வந்திருக்காது. இவர் செஞ்ச செயலை பார்த்து அவருக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. வேணாம் அப்படின்னு சொல்லி கடையை இழுத்து மூடி வேற கடை வைக்கலாம்னு பிளான் பண்றேன் கனவுலையே. ஆமா, என்ன கடை வைக்கலாம், சரி என்ன கடை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன கடை வைக்கலாம். என்ன கடை வச்சங்க ஐயா. நம்முடைய செல்லக்கண் சார் மாதிரி இன்னொருத்தர் வந்தார். சும்மா இவரே சொல்லாங்க, அந்த அம்மாவையும் சொல்லுங்க. வந்து
ரொம்ப நல்ல எண்ணெய் கொடுங்க அப்படின்னாரு. ரொம்ப நல்ல எண்ணெய் கொடுங்கன்னாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், நல்லெண்ணெய் தெரியும், அது என்ன ரொம்ப நல்ல எண்ணெய்? அவர் சொன்னார், உலகத்திலே ரொம்ப நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய். ஏன்னு கேட்டேன். தேங்காய் எண்ணெய் உலகத்தில் உள்ளத முடிய எல்லாம் கருப்பாக்குது. என்னைக்காவது அந்த தேங்காய் எண்ணெய் வர்ற தேங்காய் அது குடுமி, அதை முடிய அதனால கருப்பாக்கிக்க முடியுதா? என்னையா தத்துவமா இருக்கு. தேங்காய் முடி இருக்கு, அது முடிய அதால கருப்பாக்க முடியல, ஊரா முடிய பூரா கருப்பாக்குது. தன்னலம் கருதாம அது பொது நலத்தோட சேவை செய்துன்னாரு. வேணான்னு சொல்லி அதையும் மூடிட்டேன். இப்படி நிறைய கடை திறந்தேன், அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. சரி, பாருங்க ஐயா, தூங்கவே இல்லை, பூரா கனவுதான். ஆமா, கடைய மூடி இந்த வயசுல காட்டுற கனவாயாது. இந்த கனவுல என்ன வந்திருக்கணும், யாரு வந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. அதுதான் சார் சொல்லிட்டு போயிட்டாங்களே, இப்படி எல்லாம் பேசினா எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு. ஆமா, அது ஒரு வார்த்தை வேற சொல்றாரு. அது மாதிரி ஐயா, அவங்க அணியில ஒரு வலிமையான ஒரு கருத்து வைப்பாங்க. என்ன கருத்து அப்படின்னா, முதலாளி ஆயிட்டா நம்ம சுதந்திரமா இருக்கலாம். அது ரொம்ப தப்புங்க ஐயா. அவங்க பொய் சொல்றாங்க. ஏன்னா ஒரு நிறுவனத்துல நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், நல்ல சம்பளத்தோட வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். திடீர்னு அவன் மைண்ட் மாறிடும். ரொம்ப கட்டுப்பாடோட இருக்க சொல்றாங்க, டை கட்டிட்டு வர சொல்றாங்க, டக்கிங் பண்ணிட்டு வர சொல்றாங்க, தினம் குளிக்க சொல்றாங்க. ஆமா, ஃபார்மல்ல வர சொல்றாங்க, சூப் போட சொல்றாங்க. முக்கியமா லீவு கொடுக்க மாட்டாங்க, காரணம் கேட்கறாங்க, காரணம் சொல்லி அதுக்கு சம்பளம் போட மாட்டாங்க. எத்தனை தடவை தாத்தா போயிட்டாரு, பாட்டி போயிருச்சுன்னு சொல்ல முடியும். இத்தனை பண்றாங்க. அதனால பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரு நிறுவனத்தை தொடங்கி நான் முதலாளியாகி நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன், எனக்கு பிடிச்சா வருவேன், வரமாட்டேன், எப்ப வேணாலும் கடையை திறப்பேன், எப்ப வேணாலும் கடையை சாத்துவேன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை தொடங்கி ஒரு 10 பேரை வேலைக்கு போட்டு எந்த காரணத்துக்காக அவர்கள் அந்த நிறுவனத்தை விட்டு சுய தொழில் தொடங்கினார்களோ அதே காரணத்தை அவர்களுடைய தொழிலாளர்கள் மீது திணிப்பார்கள். நீ தினமும் லீவு போடாம வரணும், உனக்கு லீவு கிடையாது, இந்த நேரத்துக்கு தான் நீ வீட்டுக்கு போகணும். இந்த கஷ்டப்படுற மருமக மாமியார் ஆன உடனே என்னென்ன கஷ்டப்பட்டடும் அது பூரா நீ படணும் அப்படி பாகல்ல, பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம். அது மாதிரி அவங்க பொய் சொல்றாங்க. முதலாளியா இருந்தா சுதந்திரமாலாம் இருக்க முடியாது. அது மாதிரியா அவங்க வருமானம் என்பது ஒரு நிரந்தரம் இல்லாத வருமானம். ஒரு மாசம் நல்லா வரும், அடுத்த மாசம் சுத்தமா வராது, அதுக்கு அடுத்த மாசம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய லாபம் வரும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை, திடீர்னு ரூபா செல்லாம போயிடும். எங்களுக்கு அப்படி இல்லை, மாசம் மாசம் 15,000னா தான அக்கௌண்ட்ல டிங்னு ஒரு சத்தத்தோட கிரெடிட் ஆயிடும், அவ்வளவுதான். அதுவும் நீங்க நிறைய கடன் வாங்கணும். சும்மா தொடங்கிட முடியுமா சுய தொழில்? நம்ம பாக்கியலட்சுமி சீரியல்ல மெஸ் வச்சு பெரியாள் ஆகிறதெல்லாம் நாடகத்துல மட்டும்தான். சரி, நம்ம நிஜத்துல சுய தொழில் தொடங்கணும்னா நிறைய கடன் வாங்கணும். யாரும் இங்க பரம்பரை பணக்காரங்கள்லாம் கிடையாது. இப்ப அதை சுருக்கமா 2 வரியில சொல்லணும்னா, நாங்க வேலைக்கு போய் கடன் கட்டுறோம், நீங்க கடன் வாங்கி வேலைக்கு போறீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரிங்கய்யா ஒரு நல்ல கருத்தோட வந்திருக்கங்கய்யா. பாருங்க, எங்களுக்கு பென்ஷன் உண்டு, பிஎஃப் உண்டு. உங்களுக்கு நல்லா கவனிச்சுங்க, முதலாளிகளுக்கு பென்ஷன் கிடையாது, பிஎஃப் கிடையாது, ஓய்வு உண்டு, ஓய்வூதியம் உண்டு. நம்ம சங்க இலக்கியத்துல நற்றிணையில ஒரு பாட்டுங்கய்யா, ஒரு 2 வரி. நல் எருது நடைவளம் வைத்தன உழவர் புல்லுடை காவல் தொழில் விட்டாங்கு. அதாவது வயல்ல மாடு கடுமையா உழைக்குது பல வருடங்களாக, அதுக்கு வயசாயிருச்சு. இந்த வயசான மாட்டை நிழலான பகுதிக்கு போய் கட்டி போட்டு, நீ இனிமே வேலை செய்ய வேண்டாம், உனக்கு ஒரு காவலாளியை போட்டு உனக்கு தினமும் புல்கட்டெல்லாம் நாங்க போடுவோம். அதாவது ஓய்வு கொடுத்து ஓய்வூதியம் கொடுத்தவர்கள் தமிழர்கள். யாருக்குன்னா மாட்டுக்கு. நாம என்ன செய்யறோம் அதை சொல்ல விரும்பலங்க ஐயா. மாட்டுக்கு ஓய்வூதியம் கொடுத்தவன் தமிழன். ஆனா நாம மனுஷனுக்கு அதை கொடுக்கணுமான்னு சிந்திக்க வேண்டாமா? அதனால நீங்க வேலைக்கு போங்க, நிறுவனத்துக்கு. அரசு வேலைக்கு போனீங்கன்னா ஓய்வூதியம் உண்டு, தனியார் நிறுவனங்களுக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு பிஎஃப் உண்டு. அந்த சலுகைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. இறுதியாங்கய்யா மிகப்பெரிய பிரச்சனை. நிறைவா சொல்லுங்களேன். நிறைவா சொல்லிடுறேன். சரி, நிறைவா சொல்லிடுறேங்க ஐயா. என்னன்னா எதுக்கு இறுதியா கடைசியான்னு
நிறைவா நான் சொல்றேங்க ஐயா, நாங்க ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம். அது நெகட்டிவா நீங்க நினைக்க கூடாது, பாசிட்டிவா நினைக்கணும். ஏன் நாங்க ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம்னா, எங்களை நம்பி குடும்பம் இருக்கு. அவங்க எங்களை நம்பி தான் இருக்காங்க. நாங்க பெரிய தொகை கடனா போட்டு தொழில் பண்ணி நஷ்டமாகி அவங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால அந்த ரிஸ்க் எடுக்காம நாங்க ஒரு தொழில வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சு குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணி ஸ்ட்ராங் ஆகி பொருளாதாரத்தில் உயர்ந்து அதுக்கப்புறம் நாங்க தொழில் தொடங்கலாம் அப்படிங்கறது அதுக்கப்புறம் நாங்க யோசிச்சுக்கிறோம். எப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு என்னோட வீக் ஆகிறதுக்குள்ள நிறைவா நாங்க குறைந்த சம்பளம் தான் வாங்குறோம், நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு நிறைந்த, அதாவது அதிக நிம்மதி இருக்கு, உங்களுக்கு குறைந்த நிம்மதி தான் இருக்கு. எப்ப ரைடு வரும் தெரியாது. ஆமா, அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம். நாங்க ஆபீஸ முடிச்சிட்டு வந்து நல்லா நிம்மதியா தூங்குவோம், நம்ம வாட்டுக்கு படுத்துருவோம். ஆகவே சிறந்த வாழ்க்கை வேலை தேடும் வாழ்க்கைதான், வாழ்க்கைதான், வாழ்க்கைதான். நன்றி, வணக்கம். அருமை அருமை. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற சிந்தனையோட அருமையா பேசுறாரு, கள்ளங்கபடம் இல்லாத பேச்சு. எங்களுக்கு பென்ஷன் உண்டு, உங்களுக்கு உண்டா? எங்களுக்கு பிஎஃப் உண்டு, உங்களுக்கு உண்டா? ரொம்ப நாளைக்கு முதல்ல கிருபானந்த வாரியார் இந்த பகுதிக்காரர் காங்கேயநல்லூர் இருக்காரு, அவர்கிட்ட அவர் 1960 சொல்றாரு, ஒரு பெரியவரை பார்த்து கேட்டாரா, இப்ப உங்களை யாரு பார்த்துக்குதா, உங்க பெண்ணா நீங்க பத்த சன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்ணா நீங்க பத்த சன்னா? அவர் சொன்னாரா, பெண்ணும் இல்ல சன்னும் இல்ல, பென்ஷன் தான் என்னை காப்பாத்துது அப்படின்னாரா. எனக்கு பெண்ணும் இல்ல சன்னும் இல்ல, அவன்கிட்ட காப்பாத்துறதுல நான் வாங்குற பென்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, பென்ஷன்ங்கிறது சாப்பாட்டுக்கு இல்லைங்க, மாத்திரை வாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் பாருங்க, இப்போ நான் உள்பட பார்த்துருக்கேன், சாப்பிட்ட உடனே மாத்திரை போடணும். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இட்லியிலே வச்சு ஊற்றிட்டோம்னா ஈஸி. அந்த பிபி இட்லி எடு, அந்த சுகர் இட்லி எடு அப்படின்னா அப்படியே மாத்திரையோடு சேர்த்து முழுங்கிட்டு போயிடலாம். நல்லா கேள்வி கேட்டார். எங்களுக்கு ரிஸ்க் இல்லை, நோ ரிஸ்க். படுத்தா இந்த ஆபீஸ்லேயே தூங்குவோம், பஸ்ஸில் தூங்குவோம், ஆபீஸில் தூங்குவோம், நோ ரிஸ்க். இஷ்டப்படி அங்கே பாட்டுக்கு அலைவோம். அது மட்டும் இல்லை, நிம்மதியாக இருப்போம். அங்கே ஆஃபீஸ் திறந்துருக்கு, எனக்கு இங்கே ஒரு 5 மணி ஆயிடுச்சு, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நாளை காலையில் பார்ப்போம். பேங்கில் திருடுற நான் நைட் ஷிஃப்ட் நான் இல்லை, அதுக்கு வேற ஆள் இருக்காங்க. எனக்கு என் வேலை முடிஞ்சது. சொல்லுங்க, எல்லாம் சொல்றாரு. நமக்கே கேட்க ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் இருக்கா வசதி? இப்போ இதை கேட்ட உடனே எனக்கே இவர் மாதிரி இருக்கணும் போல தோணுது. முதல்ல இவர் பேசுறப்ப முதலாளி ஆகலாம்னு நினைச்சேன் நான். ஆனால் இவர் சொல்றதை பார்த்தா இதுதான் சூப்பராக தெரியுது. அந்த அம்மா என்ன பேசுன்னு பார்த்துடலாம். ஐயா, அடுத்த முறை இந்த மாதிரி கல்லூரியில பேச அழைக்கும் போது தயவு செய்து அந்த நாகமுத்து பாண்டியனை மட்டும் கூப்பிடாதீங்க. ஒரு 10 பேர் தொழில் தொடங்கணும்னு ஆசையோட இருந்திருப்பாங்க. இந்த இப்ப மாத்திட்டாங்க, மனச மாத்தி மொத்தத்தையும் செதச்சிட்டு போயிட்டாரு. ஆமா, ஒரு மனுஷன் புலம்பலாம், இவ்வளவா புலம்புறது? நெகட்டிவிட்டியோட உச்சம். பத்திரகிரியார் புலம்பல், பட்டினத்தார் புலம்பல் கேட்டிருக்கேன், நாகமுத்து பாண்டியன் புலம்பல் இப்பதான் கேட்கிறேன். ஐயா, அவரு ஒரு வடைக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஊத்துறாரு. அப்ப அந்த தொழில் சிறக்குமா? ஒரு வடைக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஊத்துனா தனக்கே தான் குழி தோன்றதுதான், தலையில மண்ணள்ளி போடுறதுதான். தொழில சரியா செஞ்சா ஏன் தனக்கு குழி தோண்ட போறோம்? அடுத்தவங்களுக்கு மலையை கட்டி தரலாங்க. அது மட்டும் இல்ல, வடை வாங்க வண்டி எடுத்துட்டு வருவாங்க, நல்ல வடை சுட்டீங்கன்னா. அவர் சொல்றாரு, தொழில் பண்ண நாங்க கடன் வாங்குறோமா? சார், அவங்க பைக் வாங்கவே கடன் வாங்குறாங்க, இவங்க செல்லு வாங்க கடன் வாங்குறாங்க. அப்புறம் கடன் கேட்டா ஆஃப் பண்ணிடுறாங்க. இவரை தொடர்பு கொள்ள முடியாத இடக்கு இருக்காதா? அவர் என்ன சொல்றாரு, முதல்ல வேலைக்கு போவாராம், கொஞ்ச நாள் கழிச்சு எப்ப ஒரு 50 வயசு 60 வயசுல தொழில் தொடங்குவாராம். நான் இங்க இருக்கிற மாணவர்கள்ட்டே கேட்கிறேன், 25 வயசுல நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்க்கிறோம், 35 வயசு ஆனோடனே டீம் லீடர் ஆகணும்னு ஆசைப்படுவோம், 45 வயசுல மேனேஜர் ஆகணும்னு ஆசைப்படுவோம், 50 வயசுல வைஸ் பிரசிடென்ட், 55 வயசுல சிஇஓ, 60 வயசுல நாமே ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுவோம். சபாஸ். நான் என்ன கேக்குறேன்,
இது 60 வயசுல ஆசைப்படுறதுக்கு 25 வயசுலயே தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட வேண்டியதானே? மூக்க நேரா இப்படி தொடுங்கன்னு நாங்க சொல்றோம், அவங்க அப்படியே சுத்தி வந்து 25 வருஷம் கழிச்சு தொடுங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப எது சிறந்த வாழ்க்கைக்கான பாதைன்னு நீங்களே யோசிச்சுக்குங்க. சிறந்த வாழ்க்கை அப்படின்னா தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடுன்னு இருக்கிறது சிறந்த வாழ்க்கையா? ஹிந்துஸ்தான் யூனிலீவர்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தை எப்படி சொன்னா எல்லாருக்கும் தெரியும்னா, அந்த டவ் சோப்பு விம் சோப்பு சர்ஃபெக்ஸ் எல்லாம் தயாரிக்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் சந்தைக்கு கொடுக்கின்ற பொருட்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த நிறுவனம் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பெண்களுக்கு காசு கொடுக்கல, வேலை கொடுக்கல, அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்றால், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆண்களுக்கு பெண்கள் இழைப்பில்லை காணு பாரதியின் வரிகளை மெய்ப்பித்து காட்ட வேண்டும் என்றால் அது வேலை வழங்கும் நிறுவனத்தால் மட்டும்தான் முடியும். 2 லட்சம் பெண்கள். நீங்க பென்ஷன் வாங்கி என்ன பண்ணுவீங்க? வடை தான் சுடுவீங்க. வடை சென்னை கேள்விப்பட்டிருக்கேன், வடை எண்ணெய் உங்களை தான் கேள்விப்பட்டேன். ஐயா, அன்னைக்கெல்லாம் 12ஆம் கிளாஸ் முடிச்சாலே பக்காவான வேலை கிடைக்கும். பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸான வேலை கிடைக்கும். ஆனா இன்னைக்கு எல்கேஜில இருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 11th 12th இந்த குரூப் எடுத்தா தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு பிசிக்ஸுக்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேத்ஸுக்கு ஒரு டியூஷன் போய் இந்த டியூஷனுக்கு போனதெல்லாம் பத்தாம, வாங்கின மார்க் பத்தாம, கடைசியில் ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படின்னு அதுக்கு தனியா படிச்சு எல்லாம் முடிச்சு கஷ்டப்பட்டு தேடி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து சேருவோம். அந்த இன்ஜினியரிங் காலேஜ்லயும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் வச்ச அரியர் எல்லாம் மொத்தமா ஃபைனல் இயர்ல கிளியர் பண்ணி, அப்பாடா இன்ஜினியர் ஆயிட்டோம்டா, நீ பட்ட கடனெல்லாம் அடைச்சிடலான்னு பெரிய பெரிய கனவுகளோட ஒரு கம்பெனி வாசல்ல போய் வேலை கேட்டு நின்னீங்கன்னா நம்மள மாதிரியே 10 லட்சம் பேர் வந்து நிப்பான். போனா போதுன்னு ஒரு கம்பெனிக்காரன் நமக்கு வேலை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் டீம் லீடர் ஆயிடலாம், மேனேஜர் ஆயிடலாம், பெரிய பெரிய கனவோட ஓட ஆரம்பிப்போம். திடீர்னு ஒரு நாள் ஆபீஸ் கதவுல ஐடி கார்டை வச்சா கதவு திறக்காது. சார், உங்களை நேத்து சாயந்தரமே வேலையை விட்டு தூக்கியாச்சு, மெயில் பார்க்கலையான்னு அசால்ட்டா கேட்பாங்க. அவ்வளவுதான், ஃபயர் அதுக்கு பேரு. மறுபடியும் என்ன, திரும்ப ஜாவா படி, ஆரக்கிள் படி, வேலை தேடு. அப்ப இந்த வேலை தேடும் வாழ்க்கை முழுக்க கெட் அவுட், அப்டேட் பண்ணு, வேலை தேடு, ரிப்பீட், அவ்வளவுதான். எதுக்குமே மினிமம் கேரண்டி கிடையாது. இப்படி எப்ப என்ன நடக்கும்னே தெரியாம வாழ்க்கை முழுக்க ஒரு பதட்டத்திலேயே ஓடிட்டு இருக்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கை. நாகமுத்து பாண்டியன் என்ன சொல்றாரு, ட்வைங்கின்னு ஒரு மெசேஜ் வருமா, 15,000 சம்பளம் வருமா, அவ்வளவுதான். அதுதான் பிரச்சனையே. 1ஆம் தேதி ஆனாலே எப்ப 31ஆம் தேதி ஆகும் சம்பளம் வரும் நினைச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுறதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம வீட்டுல வேலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், 60 இன்ச் டிவி இருக்கும், டக்காட்டி பைக் 10 லட்சம் ரூபாய் பைக் இருக்கும், கெத்த காட்டுறதுக்கு ஐபோன் 17 இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இருக்காது, ஏன்னா எல்லாம் இருக்கிறது இஎம்ஐல. இஎம்ஐ அப்படி போடுங்க. ஓடிக்கிட்டே இருக்கணும், வருஷம் முழுக்க ஓடணும். அந்த ஓட்டம் அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஓட்டம் நினைக்கிறீங்களா? அந்த பைக் பேர் என்னம்மா? டக்காட்டி. டக்காட்டியா? இப்படி ஒரு பைக்கா இருக்கு. அது இட்டாலியன் கம்பெனி, நீங்க டுகாட்டின்னு சொல்றீங்க, நான் டக்காட்டின்னு சொல்றேன். சரி, ரைட். ஒவ்வொரு நாட்டிலையும் ப்ரொனன்சியேஷன் மாறும். இந்த ஓட்டம்ங்கிறது அடுத்த லெவலுக்கான ஓட்டம் கிடையாது. நம்ம அதே இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கே ஓடிக்கிட்டே இருக்கணும். மூச்சு வாங்கும் சார், அப்ப கூட நம்ம இதயம் இருக்குல்ல, லேப்டாப் லேப்டாப்னு துடிக்க முடியாது, அப்பையும் லேப்டாப் லேப்டாப்னு தான் துடிக்கணும். அப்படியா? ஆபீஸ்ல மேனேஜர் திட்டும் போது கோபம் அருவி மாதிரி கொட்டுது. ஆனா கட்ட வேண்டிய கரண்ட் பில்லு, இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில் எல்லாம் நினைக்கும் போது வர்ற கோபம் கூட நின்னு போயிருது. அது என்ன மாயமோ தெரியல, வேலைக்கு போற இடத்துல மட்டும் ரோஷமே வர்றதில்ல. இந்த வேலைக்கு போனா ரோஷத்தோடு வாழ வேண்டிய மனிதர்கள் எல்லாம் வேஷம் போட்டு வாழ வேண்டிய நிலைதான் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, மன நிறைவோடு நிம்மதியா வாழ்வாங்களாம். இந்த 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் முதுமையில பென்ஷன் வருமா, சந்தோஷமா வாழ்வாங்களாம். ஆனா உண்மையான நிலவரம் என்னன்னு சொல்லவா, லூசியானா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க.
சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோலோட சேர்ந்து யார் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், யாரு மன நிறைவோடு நிம்மதியாக இருக்கிறார்கள்னு பார்த்தா அதில் வெளிவந்த அறிக்கை புள்ளி விவரம் என்ன சொல்லுது தெரியுமா? வேலைக்கு போறவர்களை விட வேலை கொடுப்பவர்கள் தான் ஆரோக்கியமாக இருக்கிறார்களாம். சார், வேலைக்கு போறதுன்னா என்ன? அந்த காலம் மாதிரி காலையில 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? அந்த காலத்திலே இருக்கீங்க நாகமுத்து பாண்டியன். நீங்க இன்னைக்கெல்லாம் 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வர முடியாது. வேலையே விடிய காலையில 3 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. லேப்டாப்பை திறந்து 3 மணிக்கு லாகின் பண்றான். என்னன்னு கேட்டா ஆஸ்திரேலியா கம்பெனிக்கு வேலை பார்க்கறானா, ஆஸ்திரேலியால அப்பதான் அது காலையில 9 மணியா. வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு அவர் ராத்திரி 8 மணிக்கு தான் லேப்டாப்பை திறப்பாரு. விடிய காலையில 4 மணி வரைக்கும் வேலை செய்யறாரு. ஏன்னா அமெரிக்கால அப்பதான் காலையில 10 மணியா. அப்ப உங்க குடும்பம் முழுக்க தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க முழிச்சிட்டு இருப்பீங்க. நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது உங்க குடும்பம் தூங்கும். நீங்க தூங்கும் போது உங்க குடும்பம் முழிச்சிருக்கும். நீங்க வாழவே இல்லை, அங்க வாழ்க்கையே இல்லை. இது சிறந்த வாழ்க்கைக்கான பாதையா? அதான் அவருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல. சரியா? இன்னைக்கு இருக்கிற ஐடி ஜாப் நிலவரத்தெல்லாம் யோசிச்சுட்டு பேசணும். அன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஜாபை பத்தியே பேசக்கூடாது. பிளேஸ்மெண்ட்ங்கிறது இன்னைக்கு ஈஸிலாம் கிடையாது. செகண்ட் இயர்ல இருந்து பிளேஸ்மெண்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், மார்க் இன்டர்வியூ, இதுக்கெல்லாம் தனித்தனி ட்ரைனிங். கூடவே இருக்கிற ஃப்ரெண்டு ஃபைனல் இயர் ஆனோடனே பிளேஸ் ஆயிடுவான். கடுப்பா இருக்கும். ஆனா சிரிச்சுக்கிட்டே கங்க்ராட்ஸ் டா மச்சான்னு சொல்லணும். மனசுக்குள்ள நீ விளங்கவே மாட்டடா அப்படின்னு இருக்கோம். என்னைய பார்த்து எழுதுனானியா, இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சு அவனுக்கு. வேலை கிடைக்கிறது ஈஸி கிடையாது. ஆஃப் கேம்பஸ்ல போய் ட்ரை பண்ணா மே மாசத்துல தான் நம்ம எக்ஸாம் முடிச்சிருப்போம். ஜூன் மாசம் வேலைக்கு போயிருப்போம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா. அதாவது எப்படி இருக்குன்னா, கல்யாணம் பண்ற பொண்ணை கூப்பிட்டு உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்கிற மாதிரி. இது நல்லா அந்த பிள்ளை 5 சொல்லிட்டு பொண்ணு கொடுத்துருவாங்களா? இன்னைக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனா நாகமுத்து பாண்டியன் கனவு கண்டார் பாத்தீங்களா, அது மாதிரி வேலை ஆரம்பிக்கிறது அவ்வளவு கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா தொழில் தொடங்கலாம். ஓபன் ஏஐ சாட் ஜிபிடி உடைய ஃபவுண்டர் சாம் ஆல்ட்மன் ஒரு 4 நாள் முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு விஷயம் சொன்னாரு. இன்னைக்கு இளைஞர்களுக்கு சிறந்த புதுமையான ஐடியாவும் உழைப்பும் இருந்தா போதும், யார் வேணாலும் தொழில் தொடங்கலாம்னு சொல்லி இருக்கிறார். சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க சொல்றாங்க பாத்தீங்களா? ஏன்னா நம்ம எப்படி ஆசிரியர்கள் நமக்கு உதவி செய்யறாங்களோ அதுபோல அறிவியலும் சொல்லுது. ஏய், செயற்கை நுண்ணறிவு நம்ம கூடவே அலையுது. சரி, எல்லாருக்கும் தெரிந்த நிறுவனம் ஜோஹோ. இந்த ஜோஹோ சமீபத்துல ஒரு புதுமையான விஷயத்தை செஞ்சிருக்கு. எத்தனை நாள்னா, முதல்ல ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களுக்கு நம்ம வெளிப்படைய அடிமையா இருந்தோம். இன்னைக்கு அவங்களுடைய பொருட்களுக்கு, அவர்களுடைய கம்யூனிகேஷன் டூலுக்கு, சோசியல் மீடியாக்கெல்லாம் அடிமையா இருக்க கூடாதுன்னு அந்த அடிமைத்தனத்தை உடைச்சு வாட்ஸ்அப்க்கு பதிலா அரட்டைன்னு புதிய செயலியை கொண்டு வந்திருக்காங்க. இதுல எவ்வளவு பேர் அரட்டை ஆப் இறக்கிருக்கீங்கன்னு தெரியல. அமித்ஷா அரட்டை யூஸ் பண்றாராம், தெரியுமா உங்களுக்கு? இது எல்லா இந்தியர்களுக்குமான சுயமரியாதை இல்லையா? சரி, இன்னைக்கு எல்லாரும் பிஸியா வேலைக்கு போயிட்டே இருக்காங்க. தொழிலுக்கு தொடங்காம வேலைக்கு போறோம்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க. வீட்டுல ஆசையா ஒரு நாய் வளர்க்குறாங்க. அந்த நாயை வாக்கிங் கூட்டிட்டு போக முடியல. இவங்க 2 பேரும் சம்பாதிக்க ஓடுறாங்க. அந்த கேப்ல நாயை வாக்கிங் கூட்டிட்டு போறதுக்குன்னே dogwalker.com ஒருத்தன் புதுசா தொழில் தொடங்குறான். என்னது இது? என்னமா புதுசா இருக்கு? dogwalker.com. ஒண்ணும் இல்ல, உங்க நாயை காலையில வாக்கிங் கூட்டிட்டு போவாங்க, வந்து சாயந்தரமா வாக்கிங் கூட்டிட்டு போவாங்க. இன்னைக்கு அந்த கம்பெனிக்கு 15 ஊர்ல பிரான்ச் இருக்கு. என்ன எல்லா ஊர்லயும் நாய் இருக்குல்ல, அப்படின்னா எல்லா ஊர்லயும் அவனுக்கு பிரான்ச் இருக்கும். புதுமையான விஷயத்தை யோசிச்சா போதும், யாருனாலும் இன்னைக்கு முதலாளி ஆகலாம். நீங்க நல்லா கேட்டுக்குங்க, புதுசா யோசிச்சா நீங்க முதலாளி. இல்லைன்னா இவருக்கு நாகமுத்து பாண்டியனோட போக வேண்டியதா நீங்க. நிறைவா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம எல்லாரையும் சின்ன வயசுல அம்மா தக்காளி வாங்கிட்டு வா, முக்கு கடையில போய் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வான்னு எல்லாரையும் அனுப்பிச்சிருப்பாங்கல்ல. ஆனா அப்படி ஒரு சின்ன பையனை தக்காளி வாங்கிட்டு வா, வெங்காயம் வாங்கிட்டு வான்னு அண்ணாச்சி கடைக்கு அனுப்பும் போது நான் ஏன் போய் வாங்கணும்? அந்த பொருள் எல்லாம் தக்காளியும் பச்சை மிளகாயும் என் வீட்டுக்கே வந்தா என்னன்னு ஒரு பையன் யோசிச்சான். 19 பையன் யோசிச்சான்.
19 வயசு பையன் யோசிச்சான். அவன் யோசித்ததன் உடைய விளைவுதான் இன்றைக்கு $1 பில்லியன் கம்பெனியாக உயர்ந்து நிற்கின்ற செப்டோ நிறுவனம். அப்படி அந்த பையனுக்கு வெறும் 19 வயசுதான். அமெரிக்க நாடுன்னு ஆச்சரியப்பட்டு பேசுறமே, அமெரிக்கா நாட்டுடைய ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில வருஷம் 30 அண்டர் 30ன்னு ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இளைஞர்கள் அப்படின்னு. அதுல மார்க் ஜூக்கர்பர்க், மலாலா இந்த வரிசையில் 19 வயது நிரம்பிய அந்த இளைஞன் ஆதித் என்ற அந்த இளைஞன் இந்த வருஷம் இடம் பிடித்திருக்கிறான் என்றால் அது இந்திய நாட்டுக்கே பெருமை இல்லையா? ஆதித் ஞாபகம் வச்சுக்கங்க. பாருங்க, ஒருவேளை நீங்க டிகிரி முடிச்சுட்டு IAS IPS வேலைக்கு போறதுக்கு ஒரு இன்டர்வியூ வந்தா ஏதாவது ஒன்று ஞாபகத்துக்கு வந்தா தான் நல்லது. முன்னெல்லாம் நமக்கு அடிக்கடி வினாடி நடத்திட்டு இருப்பாங்க. இங்க நடக்குதான்னு தெரியல எனக்கு. அது நடந்துக்கிட்டே இருந்தா மூளை வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரிங்க. இப்படி வேலைக்கு போறதுன்னா நம்மளுடைய சம்பளத்துக்கு காசுக்கு வேலைக்கு போறது. ஆனா யோசிச்சு பாருங்க, சிறந்த வாழ்க்கைனா எது? சம்பளமும் பணம் சம்பாதிக்கிறது தான் சிறந்த வாழ்க்கையா? 4 பேரை வாழ வச்சு பாக்குறது தாங்க சிறந்த வாழ்க்கை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO உடைய ஒரு டெஃபினிஷனோட நான் நிறைவு பண்றேன். ஒரு மனுஷன் நிம்மதியா வாழ்றான்னா அவங்க என்ன தெரியுமா டெஃபினிஷன் சொல்றாங்க? கம்ப்ளீட் பிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். அப்ப இந்த 3 விஷயத்தை எது தருது? ஆரோக்கியம், மன நிறைவு, பிறரை வாழ வைத்து பார்ப்பது. இந்த 3 விஷயத்தையும் வேலைக்கு போறவர்களை விட வேலை வழங்குபவர்கள் தான் சாத்தியமாக்க முடியும் என்பதால் இங்க இருக்கின்ற ஒருவராவது இந்த பட்டிமன்றம் முடித்து அவர் பேச்ச கேட்டு நீங்க டிசப்பாயிண்ட் ஆனது, டிஸ்கரேஜ் ஆனதெல்லாம் மறந்துருங்க. இங்க இருக்கிற ஒருத்தராது ஏதோ ஒரு புதுமையான ஐடியா இருந்ததுன்னா, ஏன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் அப் இந்தியான கவர்மெண்ட்ல ஸ்கீம் இருக்கு, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. 20 கோடி வரைக்கும் நமக்கு காசு கொடுக்கறாங்க தொழில் ஆரம்பிக்கணும்னா. அப்ப வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க, யாரையும் போய் தேடி நிக்க வேண்டியதில்ல. புதுமையான ஐடியா இருந்தா போதும். 100 பேருக்கு என்ன 1000 பேருக்கு நம்மளால வேலை கொடுக்க முடியும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்களை இப்ப நேரடியா தலைப்புக்குள்ள வந்துடலாம். வாங்கம்மா. ஏன்னா நிறைவான பேச்சாளர் வேற. நான் இந்த பூமிக்கு நன்றி உணர்ச்சி உடையவளாக இருப்பேன். ஏனென்று சொன்னால் சிரா பள்ளி என்று சொன்னால் பள்ளி என்றாலே சமணர்கள் வாழ்கிற இடம்தான். அதிலும் சிராப் என்று சொன்னால் சமணர்கள் வாழ்ந்த சிரா பள்ளி என்கிற திருச்சிராப்பள்ளியினுடைய அந்த ஊரிலிருந்து இந்த ஜெயின்ஸ் கல்லூரிக்கு நான் வந்திருக்கிறேன். வாங்க வாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நடுவர் அவர்களே, ஒரு குழந்தை யோகியனாக வளர்த்து விட்டால், ஒரு தாய் ஒரு குழந்தையை யோகியனாக வளர்த்து விட்டால் இந்த தேசத்தில் ஒரு அயோக்கியன் உருவாவதை அந்த தாய் தடுத்து விட்டால் என்று அர்த்தம். இன்றைக்கும் இந்த உலகத்திலே அஹிம்சையை போதித்த மகாத்மா காந்தியினுடைய தாயார் ஜெயின்ஸ் வகுப்பை சார்ந்தவர். அப்படி ஒரு நல்ல தாயினுடைய நோக்கம் இன்றைக்கு என்ன தெரியுமா? இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளினுடைய அம்மாவுக்கும் ஒரே ஒரு நோக்கம் தான், என் பிள்ளை படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த வேலையும் நேர்மையான முறையில் என் பிள்ளை இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு தாயினுடைய மிகப்பெரிய நோக்கமே. அந்த நோக்கம் மட்டும் நிறைவேறிட்ட அந்த அம்மாவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் கூட சொல்ல தெரியாது. என் பிள்ளை வேலைக்கு எழுதி போட்டிருக்கு, அப்படித்தான் சொல்லுவான். என் பிள்ளை வேலைக்கு எழுதி போட்டிருக்கு. எங்க எழுதி போட்டிருக்கு? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல எழுதி போட்டிருக்கு. ஒரு பிள்ளை அது எந்த ஆபீஸ்ல போய் பதிவு பண்ணான்னு சொல்ல முடியாத தாயினுடைய கனவு கூட என்னன்னா, என் பிள்ளை ஒரு வேலைக்கு போகணும் இல்லையா? செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், வேர்வை அது தீராமல் மௌனம் அது மாறாமல் நாளும் நடை போடுங்கள் நாளை வரலாம். சத்தியம் உங்களை காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும், தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு தொப்பு குயிலாக ஒரு தோடி குயிலாக பாடு பண்பாடு. நடுவர் அவர்களே, இந்த தாயினுடைய நோக்கம், அந்த ஒரே நோக்கம் என்னவென்றால் அந்த குழந்தைக்கு வேலை மட்டும்தான். அதுதான் இன்றைக்கு நாங்க பேச வந்திருக்கோம் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்ல, இப்ப வேலையில நல்ல வேலை கெட்ட வேலைன்னா ஒண்ணு இல்லைங்க. இப்ப இந்த மேடை எடுத்துக்கோங்களேன்,
இந்த மேடையில இங்க பாருங்க, இந்த பூ வைத்தவர்கள் ஒரு 5 பேர் வச்சிருப்பாங்க. இந்த மேடையில இந்த விரிப்பு விரித்தவர்கள் ஒரு 5 பேர் செஞ்சிருப்பாங்க. இந்த மேடையில பின்னாடி இருக்கக்கூடிய இதெல்லாம் செஞ்சவங்க ஒரு 5 பேரு. இந்த 25வது ஆண்டு விழாவை நடத்துகிற இந்த இடத்துல எத்தனை பேர் வேலை பார்த்திருப்பாங்க? அது மட்டுமே பாரதிதாசன் சொல்வார், நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றால் ஒளிமுகத்தை போல. பாருங்க, உங்க தலைக்கு மேல அப்படியே ஒரு நீலவான் பந்தல் மேடையாக அமைத்து அதற்கு கீழே உங்களை உட்கார வைப்பதற்கு எத்தனை பேர் வேலை செய்திருப்பார்களோ அவர்களுக்கும் நடத்துகிற பாராட்டு விழா தான் இந்த விழா இல்லையா? அப்போ அவங்களுக்கும் நம்ம இன்னைக்கு நன்றி சொல்லணும். வேலை செய்யறதுனாங்க தலைவன் ஒருத்தர் இருப்பார், நிறுவனர் ஒருத்தர் இருப்பார். ஆனா அதுக்குள்ள வாழற அத்தனை பேருடைய விடாமுயற்சியும் உழைப்பும் நேர்மையும் சேர்ந்ததுதான் ஒரு நிறுவனம் வாழ முடியும். நடுவர்களே, சும்மா ஒரு நிறுவனம், ஒரு கல்வி நிறுவனங்களோ ஏதோ ஒரு அலுவலகம் வந்து வளர்ந்துட முடியுமா? யோசிச்சு பார்க்கணும்ல. அதாவதுங்க, இந்த உலகத்துல தீர்ந்து போகாத விஷயம் உலகம் தோன்றினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 தான். ஒன்று எல்லாரும் மனதிலும் இருக்கக்கூடிய காதல், இன்னொன்று எல்லாருடைய உயிரிலும் புதைந்திருக்கக்கூடிய உழைப்பு. நடுவர்களே, அந்த காதலும் உழைப்பும் மட்டும்தான் ஒரு மனுஷனை வந்து பெரிய அளவுல கொண்டு போக முடியும். அதுல இப்ப மேடையில வந்தோன்னே நம்ம நல்லா காலையில சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். காலையிலையும் பொங்கல் சாப்பிட்டோம், கேசரி சாப்பிட்டோம், வடை சாப்பிட்டோம். ஆனா என் தங்கச்சி கபிலா வந்து அந்த வடைக்கு இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்க வேண்டியதில்லை. அதுல நடுவர் வேற ஊடால அந்த வடக்கி. இதுல என்ன எனக்கு ஞாபகம் வந்து போச்சு சரிங்களா? என் வீட்டுக்காரன் அடிக்கடி என்னைய சொல்லுவார், இந்த கருகி போன வடையை எந்த காக்காயும் தூக்காதுன்னு. எனக்கு அந்த ஞாபகம் வேற இங்க வந்துருச்சுங்க. யார சொல்லுவாரு? என்னதான் சொல்லுவார் நடுவர் அவர்களே? சரி, உங்க குடும்ப விஷயம் எப்படியோ இருக்கட்டும். ஆமா, அதனால வடைய பத்தி ஒரு பெரிய ஆராய்ச்சி. அது மட்டும் இல்ல, அந்த நாய்க்கு என்னவா டாக் வாக் டாக் ஃபார்ம்லாம் வச்சிருக்காங்களாம். நான் என்ன கேட்கிறேன், மனுஷன் வாழ்றதுக்கு வழி சொல்லுங்கன்னா நாய் வாழ்றதுக்கு வழி சொல்றதுக்கு ஒரு 2 பேர். சரி, பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். நடுவர்களை இன்றைக்கு கல்லூரியில போய் மாணவர்களை சேர்க்கணும்னா எல்லா பெற்றோர்களும் தேடுகிற ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? அந்த கல்லூரியில பிளேஸ்மெண்ட் செல் இருக்கா? இது மட்டும்தான். அப்போ ஒரு கல்லூரிக்கு அங்கீகாரம் என்ன என்று சொன்னால் பிளேஸ்மெண்ட் செல் மட்டும்தாங்க. அது என்ன? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒன்று. 2வது நடுவர்களே, வாழ்க்கை எப்போ இனிக்கும் தெரியுங்களா? வாழ்க்கையில் சிறந்தது எது என்று கார்ல் மார்க்ஸை கேட்டார். கார்ல் மார்க்ஸ் சொன்னார், எப்பொழுது பிறருக்காக நாம் உழைக்கிறோமோ அதுதான் உலகத்திலேயே சிறந்த வாழ்க்கை என்று கார்ல் மார்க்ஸ் சொல்லுகிறார். இப்ப இதுல என்ன மகிழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்வி என்பது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பூரணத்துவத்திலிருந்து வருவது. அந்த பூரணத்துவம் என்பது விடாமுயற்சி, நம்பிக்கை, உழைப்பு பிளஸ் எல்லாமே ஈக்குவல் இன்டு என்று சொன்னால் அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையை. நடுவர்கள், அந்த தேடல் இருக்கணும்ல. எப்போ வாழ்க்கை சந்தோஷம்னா ஒவ்வொன்றத்தையும் தேடி அலையணும். இப்ப பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு அடுத்தது என்ன வேலைன்னு தேடி தேடி அலைஞ்சாதான் நடுவர்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. இப்போ உடம்பும் உயிரும் தனியா வாழுமா? வாழாது. உடம்பு தனியா உயிர் தனியா வாழாது. அதுபோல வேலை தேடுபவர்கள் தனியாகவும் வேலை வழங்குபவர்கள் தனியாகவும் வாழ முடியாது. இதை இன்னைக்கு பாட்டுல ரொம்ப அழகா சொன்னாங்க. கொஞ்சம் தண்ணி மட்டும் வடை வேணுமாம்மா? வடை பொங்கல் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே தான் பேசுவேன் அப்படின்னு நடுவர்களே. அதான் காலையில நல்லா சாப்பிட்டுட்டோமே. இப்ப உண்மையிலேயே மனிதநேயத்தை ஜீவகாருண்யம் படைக்கிற நல்ல கருள் நல்லா சாப்பிட்டு அலைப்பாய்ந்து தெரியாது வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது. ரகசியம் காண்பதே நம் அவசியமானது. தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். எப்ப வாழ்க்கை ருசினா இந்த தேடல் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கையில் ருசி. இது ஆட பாடல் போட தேடல் கூட ஒரு சுகமே. என்ன பாட்டு? இன்னிசைப்பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவம் இல்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. இது தேடலுக்குரிய சிறப்பான விஷயம். யார் பாட்டு? விஜய் பிரோ பாட்டா? ஆமா நடு. சரி, ஆமா. அதுல ஒரு 10 மாணவர்கள் முன்னாடி உட்கார்ந்து கை தட்டினாங்க பாத்தீங்களா? அவங்க கரெக்டா எனக்கும் பாதி தட்டினாங்க, அந்த பாட்டுக்கும் 10% தட்டினாங்க. இப்ப பாருங்க, உண்மையில எனக்கு என்ன மகிழ்ச்சியா இருக்குன்னா எல்லா ஊர்லயும் நாங்க பேசிட்டு இறங்கி போயிருவோம். ஆனா இங்க எனக்கு மேட்சாவே பூ வச்சிருக்காங்க. நான் வந்ததுல இருந்து இந்த பூவை தான் பாத்துக்கிட்டே இருந்தேன். வாழ்க்கையில போறப்ப கழட்டிட்டு போயிருக்குமா?
ஒவ்வொன்றும் சந்தோஷ நடுவர்களை. இப்போ பிஎட் படிக்கும் பொழுது வாழ்க்கையில 2 விஷயம் சொல்லி தருவாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று மாணவர்களோடு எப்படி இணக்கமாக இருப்பது, பணி செய்பவர்களோடு எப்படி இணக்கமாக இருப்பது. 2 சரி பண்ணாதான் முதல்ல அந்த வேலை வாங்கும் வாழ்க்கையே சிறப்பா இருக்க முடியும். அப்ப நம்மளால தாங்க அவங்க சிறப்பா இருக்காங்க. அடுத்தது நடுவர்களை, எண்ணிக்கையில நீங்க யோசிச்சு பாருங்க, எண்ணிக்கையில வேலை வழங்குகிறவர்கள் இந்த நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 100 பேர், 200 பேர், வேண்டாம் 1000 பேர், 2000 பேர். ஆனால் வேலை தேடுகிற சமூகம் தான் இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க, கோடிக்கணக்கான பேர். ஆமா. இப்போ ஒரு ஏதாவது ஒரு பரீட்சை எழுதுறோம்னா பாருங்க, அந்த தேர்வை நடத்த வருகிற அதிகாரிகள் 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. தேர்வை நடத்துகிறவர்கள் 10 பேர் கூட கிடையாது. ஆனா நீங்க பாருங்க, பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க 2 லட்சம் பேரு, அதே வந்து யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்க 3 லட்சம் பேரு, எல்லாமே லட்சக்கணக்கில் எழுதி வேலைக்காக காத்திருக்கிற இந்த சமூகத்திலே வேலையை பார்க்கறதா நடுவர்களே பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு சென்னையில் நடுவர்களே உட்லண்ட்ஸ் ஹோட்டல்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு. அதை வந்து இன்னைக்கும் வைத்து நடத்துகிற அந்த நிறுவனர் ஆரம்ப காலகட்டத்தில் சென்னையில் போய் என்ன வேலை பார்த்தார் தெரியுமா? அவங்க சொன்னாங்களா, வடா வடா வடான்னு ஒரு தட்டுல ஏந்தி வடை விற்ற வேலையை தான் முதல் நாள் அவர் செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய முயற்சியும் பயிற்சியும் இருந்ததனால் மட்டுமே இன்றைக்கு பெரிய ஹோட்டலினுடைய நிறுவனராக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய அந்த உழைப்பு காரணம் நடுவர்களே. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நம்ம புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ரயில்வே கேட்ல இந்த ட்ரெயின் வந்து நின்றுச்சு. நின்னோடனே பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க, மோர் விற்கிறதுக்கு வந்தாங்க. மோர் வித்தோன்னா அந்த காருக்குள்ள யார் உட்கார்ந்துருக்கான்னா, 8ஆம் வகுப்பு படித்த பெருமையான கவிஞன் கவியரசு கண்ணதாசன் அந்த காருக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. காருக்குள்ள உட்கார்ந்து வெளியில வந்த பெண்கள்கிட்ட மோர் வாங்கி குடிச்சாரு. அந்த காலகட்டத்தில் ஒரு டம்ளர் மோரினுடைய விலை எவ்வளவுனா வெறும் 10 பைசா தான். இப்ப 2 டம்ளர் இவரு குடிச்சிட்டு இவர் மனைவி 2 டம்ளர் குடிச்சா 40 பைசா தானே கொடுக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணாரு, 2 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. இப்ப இந்த மனைவி கோச்சுக்கிட்டாங்க, நம்ம கொடுக்க வேண்டியது 40 பைசா தானே, ஆனா நீங்க ஏன் 2 ரூபாய் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்ட பொழுது கவியரசு கண்ணதாசன் சொன்னார், நான் கொடுத்த 40 பைசா இந்த மோருக்கு விலையா இருக்கலாம், ஆனா யாரையும் ஏமாத்தாம இப்படி ரயில்வே கேட்ல வந்து மோர் விற்று உழைக்கிற அவர்களுடைய அந்த உழைப்பிற்கு தான் நான் 2 ரூபாய் கொடுத்தேன் என்று அந்த கண்ணதாசன் சொன்னாருங்க. பாக்கியா புத்தகத்தில் ஒரு கவிதை வந்ததுங்க. நான் ஒரு பூக்காரியிடம் தினமும் பூ வாங்குகிறேன், நான் ஒரு பூக்காரியிடம் தினமும் பூ வாங்குகிறேன், ஆனால் எனக்கு காதலி இல்லை, எனக்கு மனைவியும் இல்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கையும் இல்லை, ஆனாலும் நான் தினமும் பூ வாங்குகிறேன் என்று சொன்னால் அந்த பூவிற்கும் பெண்மணி மாற்றுத்திறனாளி என்பதற்காகவும் இல்லை, அந்த பூவிற்கும் பெண்மணி மாற்றுத்திறனாளி என்பதற்காகவும் இல்லை, அந்த மாற்றுத்திறனாளிக்கு கூட இன்னும் இந்த உலகத்திலே உழைப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது, அந்த ஒரே காரணத்தினாலே என்று அவள் பதிவு செய்கிறார். ஆக உழைப்புதான் உலகத்தை உன்னதமாக சேர்க்கக்கூடியது. எனவே நடுவர்களே, வேலை தேடும் வாழ்க்கை தான் உயிரோடும் உடம்போடும் கலந்து நிற்கிற வேலை. எனவே நீங்கள் அதற்கே தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம வெறும் தொழிலாளர்களா மட்டும் இருந்தோம், வேலைக்கு போனா போதும். அதுவும் எப்படி சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு, அரை காசுனாலும் அரசாங்க உத்தியோகம், இப்படியே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. மாப்பிள்ளைக்கு வேலை பார்க்க முதல்ல பொண்ணு எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? மாப்பிள்ளை வேலை பார்க்குறாரா, முந்தியெல்லாம் வில்ல முறிச்சா தான் பொண்ணு, ராமன் காளையை அடக்குனா தான் பொண்ணு, கட்டபொம்மன் படத்தில். எங்கள் ஊர் பக்கம்லாம் இளவட்ட கல்லுன்னு ஒன்று இருக்கும், இப்படி தூக்கி இப்படி போட்டால் தான் பொண்ணு கொடுப்பாங்க. நல்ல வேளை அதெல்லாம் இப்போ இல்லை, இருந்தால் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்காது. கல்லை தூக்க முடியுமா, வில்லு முடியுமா, உடைக்க முடியுமா? ஆனால் என்ன பண்ணுறோம், மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்குறோம். நல்லா கவனிச்சுக்கங்க, மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க. இப்போ மேட்ரிமோனியலில் அப்பா அம்மாவுக்கு வேலையே கிடையாதுங்க, எல்லாம் முடிவு பண்ணுறது பெண்கள் தான். நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க, நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. என்ன சம்பளம்? ₹1,00,000. இதை வச்சு மேக்கப்லாம் கூட வாங்க முடியாது, இதை வச்சு மேக்கப் பண்ண முடியாது, இல்லை மேக்கப் பண்ண முடியாது, அதனால வேண்டாம், இப்படியே ஒதுக்குறோம். வேலை வேணும்னு நினச்சது, அதுக்காக நம்மளை தயார் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு, வேலை பார்க்குறாரு. மாப்பிள்ளை எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு இப்படி. அப்போ வேலைக்காக நம்மளுடைய படிப்பு பூரா கவனத்தை கொண்டு போடாங்க. டேய் படிச்சு எப்படியாவது வேலைக்கு வந்துடுறா, நான் பட்ட பாட்டு நீ படக்கூடாது. அப்பா சொல்கிறாரு, தாத்தா அதுக்கு மேலே சொல்கிறாரு, நான் படித்ததே இல்லைடா,
நீ படிச்சிடறா, வேலைக்கு வந்துடுறா. இதுவே நமக்கு சொல்லப்பட்ட தாரக மந்திரம். நம்மளே என்ன செய்கிறோம், அந்த வேலைக்கு ஓடுறதுல நம்முடைய கவனம் பூரா இருக்கு. இப்போ நான் என்னை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் படித்து முடிக்கிற போது பேராசிரியர் பணி வர்றப்ப அந்த வேலை கிடைச்ச உடனே என்ன சந்தோஷம் தெரியுமா? கவிதை பாடு குயிலே குயிலேன்னு ஒரு பாட்டு வரும், தென்றலே என்ன தொடுல. அதில் வர்ற மாதிரி அப்படியே உலகமே பெரிய மாறி போன மாதிரி எனக்கு தோணுது. மழையில் நனைஞ்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு போகிறேன் சந்தோஷத்தில். வேலை கிடைச்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய டார்கெட் ஒரு வேலை, அவ்வளோதான். அந்த டார்கெட் முடித்த உடனே அதுக்கு பிறகு அவர் சொன்ன மாதிரி நிம்மதியாக நிம்மதினா என்னங்க? நிம்மதி சாதாரணம். நம்ம ஒரு டிவி பார்த்துட்டா அதுக்கு பேர் நிம்மதியா? ஏன்ட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எப்போ ஓய்வு எடுப்பீங்க? நான் சொன்னேன், நான் ஓய்வே எடுக்க மாட்டேன், வேலையை மாற்றி செய்வேன் அப்படின்னேன். அதாவது நான் எழுதிக்கிட்டே இருந்தேன்னு வைங்க, அதுக்கு பதிலாக படிக்க ஆரம்பிப்பேன். வேலை மாறுதா? படிச்சுட்டே இருக்கேன்னு வைங்க, நான் பேச வருவேன். வேலை மாறுதா? படிச்சுட்டே இருக்க நான், பேசிக்கிட்டே இருக்க நான் நடிக்க போவேன். வேலை மாறுதா? நடிச்சுக்கிட்டே இருக்க நான் யூடியூப்புக்கு வந்து என்னுடைய இதுக்கு இதை எழுதுவேன், ஸ்கிரிப்ட் எழுதுவேன். வேலை மாறுதா? இப்போ நான் சோர்வு அடைய மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கங்க, ஒரே மாதிரி வேலை பார்க்குற போது தான் நமக்கு ஒரு அலுப்பும் சலிப்பும் ஏற்படும். அதுவும் இந்த ரிட்டையர்மெண்ட் டேட் இருக்கு இல்லையா, 58 60 வச்சுருக்கோம்ல, நம்ம ஆக வேண்டாமுங்க, நம்மளை ஆக்கி விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? 58 வயசு 60 வயசு ஆக போகுதுன்னா ஏதாவது சொன்னோம்னா கூட என்னையா என்ன ஒரு 2 வருஷம் அவர் பாட்டுக்கு, அப்புறம் போயிடுவார். எங்கே போயிடுவார்? மேலேயா போயிடுவார். இந்த ரிட்டையர்மெண்ட்டுன்னு வந்துட்டாலே நம்ம அப்படியே ஓஞ்சு போகிறோங்க. மறக்காமல் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை இருக்கா இல்லையா? இருக்கே. எப்படி தெரியுமா? அரவிந்த் கண் ஆஸ்பத்திரி இருக்கு இல்லையா, அவருடைய ஃபவுண்டர் வெங்கடசாமி, அவர் 58 வயசு வரைக்கும், நல்லா சொன்னால் 55 வயசு தான், அப்போ 55 வயசு வரைக்கும் அரசாங்கத்தினுடைய கண் மருத்துவர். 58வது வயசுக்கு மேலே தான் அவர் அரவிந்த் கண் மருத்துவமனையை தொடங்குகிறார். இன்னைக்கு 5 கோடி பேருக்கு மேலே அவருடைய அந்த மருத்துவமனையில் பயன்பெற்றவர்கள் ஒரு பக்கம், வேலை பார்க்குறவங்க ஒரு பக்கம் சொன்னால் வயது இல்லை. நம்முடைய பணிக்கு வந்து இனிமே அவ்வளோதான். அமெரிக்காவில் பார்த்தேன், ஒரு 85 வயசு பெரியவர் வர்றாரு, இந்த போனி டெயில் போட்டிருக்காரு, வந்தார். எங்கே? ஏல் யூனிவர்சிட்டி, கனெக்டிகட் ஸ்டேட்டில் ஏல் பல்கலைக்கழகத்தில். அங்கே நண்பர்களோட நான் பேசிகிட்டு இருக்கப்போ அவர் வர்றாரு. அவர் வந்தோடனே எல்லாரும் ஓடி போய் அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. லேனில் உட்காந்து, வகுப்புக்குள்ளே போல. அவர் கால் மேல் கால் போட்டு ஒரு காஃபியை குடிச்சிக்கிட்டே பேசுகிறாரு. ஒரு 15 நிமிஷம் தாங்க, தென் அப்படின்னாரு. இப்படி டயத்தை பார்த்தாரு, கிளம்பிட்டார். பின்னாடியே போகிறாங்க. இவர் யாருன்னு நான் கேட்டேன். இவர் ஒரு பேராசிரியர், நோபல் பரிசு வாங்கினவர், 55 பல்கலைக்கழகங்களுக்கு விசிட்டிங் ப்ரொஃபஸர். எனக்கு ஒரு ஆசை, இவர் எந்த காரில் பார்க்க போகிறாருன்னு போய் பார்ப்போம். நம்ம கேட்போம்ல, அவர் என்ன சாப்பிட்றாரு, என்ன காரில் வர்றாருன்னு பார்ப்போம்ல. நான் வெளியே போய் பார்த்தேங்க. என்ன தெரியுமா இருந்தது? சார்ட்டர்ட் ஃப்ளைட் இருந்துச்சு, தனியான ஒரு விமானம் அவருக்கு. அந்த விமானத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த இது முடிஞ்ச உடனே கனடா போகிறாரு. அது முடித்த உடனே அப்படியே என்ன செய்கிறாரு, பாரிஸ் போகிறாரு. ஒரு ஆள் தான், 85 வயசுக்கு பற்றி கவலை இல்லைங்க. அந்த அந்த திறமையை வந்து ஏற்றுக்கொள்கிற அளவுக்காக இந்த உலகத்தை தயார் பண்ணணும். வேலைக்காக நாம் கனவு காணுவதும் வேலையை நோக்கி போகிறதும் ஒரு வாழ்க்கை தான், இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. நான் வேலையே தேட மாட்டேன் இல்லையே. நான் சொன்னாங்க பாருங்க, சாதாரண இட்லி விற்றுக்கிட்டு இருந்த அந்த பையன் iட்லி.com போட்டு அடித்து இன்னைக்கு கொண்டு போகிறான். நான் இளையராஜா அவர்கள் எழுதின ஒரு சின்ன சரிதையில் படித்து பார்த்தேங்க. பாம்பேக்கு வந்த ஒரு, அவர் சொன்ன, ஐயா சொன்ன மாதிரி, ஒரு சின்ன பையன்
ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறான். எதிர்த்தாப்புல ஒரு தேட்டரில் தினம் படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த பெஞ்சில் படுத்திருப்பான். ஒரு நாள் அந்த தேட்டரில் 100வது நாள் விழாவுக்கு ஒரு பெரிய திரைப்படத்தை சேர்ந்தவங்க பூரா வர்றாங்க. ஆஷா பரேக் தொடங்கி திலீப் குமார் உள்பட எல்லாரும் வர்றாங்க, அந்த காலத்து நடிகர்கள். அந்த விழாவில் மியூசிக் கச்சேரி நடக்குது. இவர் போய் கேட்டுக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணார், அந்த முதலாளிட்டு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் தொடச்சி வச்சார். நீங்கள் உனக்கு இசையில் ஆர்வம் உண்டான்னு கேட்டாங்க. உண்டுன்னாரு. சரி வான்னு கூட்டு போயிட்டாருங்க. போய் இன்னைக்கு சொல்கிறோம்ல பாலிவுட்டு, ஹாலிவுட்னா அமெரிக்கா, பாலிவுட்னா பாம்பே சினிமா மார்க்கெட்டு. அதில் போய் அந்த மெதுவாக இசையை பழகி ஒரு நாள் இசையமைப்பாளராக மாறி அவர் இசையமைச்ச ஒரு படம் 100 நாள் ஓடினதுனால அதே தேட்டரில் விழா நடக்குது. இவரும் அங்கே வர்றாரு. வந்துட்டு பேசுகிறாருங்க. இந்த பாருங்க, நான் அந்த நவ்சத் அலி சொல்கிறார். எப்படி பாருங்க, அக்பர்னு ஒரு படம் தமிழில் வந்தது. முகலே ஆசம்னு ஹிந்தியில் அந்த படத்தோட பேர். அந்த படத்தை அப்படி ஓட வச்ச பெருமை அவருக்கு உண்டு. அப்போ உழைச்சா ஜெயிக்கலாம். இவங்க அதான் சொல்கிறாங்க, வேலை தேடி ஓடி நின்ன இடத்துல நிற்காம ஓடிக்கிட்டே இருந்தா வேலைக்கான மதிப்பு உண்டு. எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் இல்லைங்க, அதுவும் வேணும். எங்கே போனாலும் போகலாம் வேலையை தேடி. அங்கே போக மாட்டேன் இங்கே போக மாட்டேன் சொன்ன மாதிரி சில பேர் வீட்டிலே உட்காந்துருப்பாங்க. என்னென்ன ரெண்டே விஷயம், எனக்கு ஏற்ற வேலை வரலம்பா, இன்னொன்று எனக்கு ஏற்ற நேரம் வரலம்பா. புதிய யோசனைகள் கொண்டவன் ஜெயிப்பாங்க, வேற ஒன்றும் வேண்டாம். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப எல்லா இதுலேயும் சாப்பாடு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஒரு காலத்தில் அந்த ஐஸ்கிரீம் கிண்ண டபான்னு கீழே விழுந்துருப்பான். சாப்பிட்றப்ப குளிர்ச்சி வலுவெடுப்பு. இந்த கண்ணாடி உடஞ்சா நம்ம ஊரில் ஒரு மாதிரியா நினைப்பாங்க. அது சில வீடுகள்லாம் இனிமேல் நம்ம வாழ முடியாதுன்னு நினைப்பாங்க. வெள்ளிக்கிழமை அதிகமாக கண்ணாடியை உடச்சிட்டாங்க, இனி நம்ம குடும்பம் விளங்காது. என்னைக்கு உடைஞ்சாலும் உடையத்தாங்க செய்யும். இந்த கண்ணாடி உடையாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு யோசனை கேட்டாங்க. அதுக்கு ஒரு போட்டியே ஒவ்வொருத்தரும் சொன்னான். அதை பிளாஸ்டிக்கில் செய்யலாம், அதை அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஒரே அதை தாண்டி போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதில் சிவில் படிக்கக்கூடிய ஏன் தெரியுமா, மனுஷன் உள்ள வரைக்கும் வீடு கட்டுவான், பறவை உள்ள வரைக்கும் கூடு கட்டுவதை போல மனிதர்கள் உள்ளவரை வீடு கட்டுவார்கள். புது புது கட்டடம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. உலகத்தில் அதிகமான பாலங்களை கட்டுகின்ற என்ஜினியர்கள் முக்கியமானவர்கள் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள். அதுவும் கடலுக்கு அடியில் பாலம் போதில்ல, அதில் நம்ம ஆட்கள் பெரிய ஆள். சரி, இப்போ இந்த சொன்ன பாருங்க, இந்த எம்பயர் ஸ்டேட் பில்டிங் 100 மாடி பில்டிங், இந்த லிஃப்டில் போகிறப்போ போர் அடிக்காமல் இருக்க என்ன செய்யறது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொன்னாங்க. பாட்டு போடுவோம், மியூசிக் போட்டோம்னா பேசாமல் போவாங்க. இன்னொருத்தர் இல்லை டிவி வச்சுருவோம், படம் ஓடட்டும். அப்புறம் ஒருத்தர் கேட்டால் படம் முடியலன்னா சில பேர் ஏறி இறங்கிட்டே இருப்பாங்க. கிளைமாக்ஸ் வரைக்கும் போடான்னா என்ன ஆகுது? ஒளி போடலாம்னு நடக்கலை. அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். எப்படி தெரியுமா, பேசாம 4 பக்கம் கண்ணாடி வைங்கன்னா. யோசனை சாதாரணமானது தான். இந்த கண்ணாடி வச்ச பிறகு யாருமே போர் அடிக்குன்னு சொல்லலைங்க. ஏன் தெரியுமா, ஒரு ஃபுல் கண்ணாடியை நீங்கள் பாருங்க, பார்த்தோன்னே செய்கிற வேலை என்ன தெரியுமா, தூரம் நடந்து போய் ரஜினி மாதிரி திரும்பி பார்ப்போம். நம்ம சில பேர் கிட்ட போய் இருந்தா அப்படின்னு பார்ப்பாங்க. நாக்க நீட்டு அப்படின்னுட்டான். ஒன்றும் இல்லை, ஒரு குரங்கிட்ட கண்ணாடி இருக்குதுங்களேன், அது கொடுக்கா திருப்பி. அதுக்கு ரொம்ப பிடிச்சது அது மூஞ்சிதான். அதுபோல நம்மளையே நாம பார்க்கலாம்னு கண்டுபிடிச்ச பிறகு எவன் லிப்ட்ல போர் அடிக்குதுன்னு சொல்லலை. இதை ஒருத்தர் யோசிச்சா பார்த்தீங்களா, அவன் தான் யோசனைக்காரன். புதியன தேடுகிறவர்கள் ஜெயிப்பார்கள். முதலாளிங்களுக்கு அப்பா கொடுத்த பணம் இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. ராக்பெல்லர் உலகத்திலே பெரிய கோடீஸ்வரர். ராக்பெல்லர் கேள்விப்பட்டிருப்பீங்க.
மறுக்கால எண்ணெய் கிணறுகள் பூரா அவருடையது தான். அவருடைய மகன்கிட்ட போய் டொனேஷன் கேட்டாங்க. அவர் படாருக்கு ஒரு $10,000 செக் கொடுத்துட்டாரு. யார்? ராகுல்லுடைய பையன். இவங்களுக்கு சந்தோஷம். மகனே $10,000 கொடுக்குறாரு, அப்பன்ட்ட போவோம், லட்சம் கொடுப்பாரு அப்படின்ட்டு அங்கே போயிருக்காங்க. அவர் வாங்கி பார்த்துட்டு $10 போட்டுட்டாரு. என்னங்க உங்கள் மகன் $10,000 போட்டுக்காரு, நீங்கள் ரொம்ப கொடுப்பீங்கன்னு வந்தால் வெறும் $10 போடுறீங்க. அவங்க அப்பா பணக்காரருங்க, எங்கள் அப்பா ஏழை தானே, புரியுது அவங்களுக்கு? அவங்க அப்பா இவர் தான், அவங்க அப்பா பணக்காரரு, எங்கள் அப்பா ஏழை. நான் வச்சுக்கோங்க, நாம் உயர்ந்து வருகிற போது தான் இந்த உலகம் உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை விரும்பும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் உன் நிழலும் கூட வெறுக்கும். முடிச்சா ஜெயா முடிச்சுட்டு போறங்க. ஆமா, நான் சொன்ன உடனே குரங்கு கேட்டுச்சு போட்டுக்கு, கண்ணாடி கேட்டு குரங்கு வந்திருக்கா. பரவாயில்ல, அதுவும் பட்டிமன்றம் கேட்கட்டும், கொடுக்கட்டும். இப்போ பாருங்க, முதலாளிங்கிற அந்த விஷயத்துக்காக நாம் வாரன் பஃபெட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொல்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இங்கே முடிச்சிடலாம். வால்மார்ட் உலக பணக்காரங்கிற லிஸ்ட்டு போட்டிங்கன்னா முதல் இடத்துல வால்மார்ட் அதிபர், 2வது இடத்துல அவர் மனைவி, 3வது இடத்துல அவர் மகன், 4வது இடத்துல அவர் மருமகன். வால்மார்ட் எடுத்துறீங்களா? இன்னைக்கு நம்ம அந்த மாலுக்கு போகிறோம்ல, திருமாலை பார்க்குறோமோ இல்லையோ, ஷாப்பிங் மால் போயிடுறோம். இந்த மால் மாதிரி அங்கே ஏற்றால ஒரு 100 ஏக்கர்ல இருக்குது. ஹேர் பின் தொடங்கி ஏரோப்ளேன் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கலாங்க. இதனுடைய அதிபர்கள் தான் அங்கே இருக்காங்க. வேற என்ன? இப்போ நீங்கள் KFC இருக்குல்ல, KFC என்ன நம்ம ஊருக்காரர் அவரு இல்லை, அமெரிக்கார் தான். அந்த கேங்கிறது அவர் பிறந்த ஸ்டேட்டுங்க. அதை முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த கோழி வறுவலை வந்து ஒரு புது மசாலா போட்டு செஞ்சு கொடுத்தாரு. நம்ம ஊரில் ஒழுங்கா நாட்டுக்கோழி குழம்பு தின்னுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பிள்ளைய KFC இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்குது. உலகத்தையும் கைக்குள்ள போடுற யோசனை உள்ளவர்கள் தாங்க உலகத்தில் முதலாளி. எனவே தொழிலாளிகளுக்கு வாழ்வு தருகிற முதலாளியாக மாற வேண்டும் என்று சிந்தியுங்கள். உலகத்தை ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.